கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எபிரேயருக்கு நிருபம் 10ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்கள் வாசிக்கலாம். மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரையொருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய ஜனங்கள் கூடி தேவனை ஆராதிக்க வேண்டும். தேவனுடைய ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். தேவனுடைய ஜனங்கள் ஒரு இடத்திலே கூடி வந்து கர்த்தரை உயர்த்த வேண்டும் என்பதிலே தேவன் பழைய ஏற்பாட்டிலிருந்து இப்பொழுது வரை இனியும் அவர் அதில் கவனம் உள்ளவராக இருக்கிறார். இங்கே நாம் பார்க்கும் பொழுது சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல. இந்த சபை கூடுதல் என்றால் அநேகருக்கு அதை விளங்கிக் கொள்ள முடிகிறதில்லை. சபை கூடுதலை குறித்த இல்லாவிட்டால் தேவனுடைய ஆராதனையை குறித்த ஒரு அறிவு தேவனுடைய ஜனத்துக்கு இருக்க வேண்டியது அவசியம். ஏன் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை இப்படி ஒரு இடத்தில் கூடி வர செய்கிறார்? அதனுடைய நோக்கம் என்ன? தேவனுடைய மனதில் இருக்கிற திட்டம் என்ன? இந்த ஆராதனையில தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? இவைகளை முதலாவது நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். சபை கூடுதலை குறித்த ஒரு தெளிவான அறிவு ஒரு விசுவாசிக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அந்த சபை கூடுதலை குறித்த தெளிவான அறிவு இல்லாத பட்சத்தில் அந்த சபை கூடுதலை அவர்கள் அசட்டை பண்ணுவார்கள். அந்த சபை கூடுதலை தங்களுடைய சொந்த குவாரி காரியங்களுக்காக அந்த நேரத்தை அவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள். இன்றைக்கு சபையில் உள்ள ஜனங்கள் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட முடியாததுக்கு காரணம், அநேகர் பரிசுத்தமாக்கிக் கொள்ள முடியாததுக்கு காரணம், அநேகர் உண்மையான விடுதலையை தெய்வீகத்தின் பகுதியில பெற்றுக்கொள்ள முடியாததுக்கு காரணமே இந்த சபை கூடுதலை அவர்கள் சரியான விதத்தில் ஆசரிக்காதது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். தேவனை தொழுது கொள்ளும்படியாக கர்த்தர் இந்த வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கு மாத்திரமல்ல, என்றைக்கும் தேவனை ஆராதிப்பது என்பது தேவனுடைய ஜனங்கள் மேல் விழுந்த ஒரு கடமை. ஆண்டவரை தொழுது கொள்ள வராவிட்டால் நம்முடைய வாழ்வில் எந்த நன்மையையும் நாம் பெற்றுக்கொள்ள இயலாது. சகரியா 14ஆம் அதிகாரம், சகரியா 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்பொழுது பூமியின் வம்சங்களில் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ள எருசலேமுக்கு வராதவர்கள் எவர்களோ அவர்கள் மேல் மழை வருஷிப்பதில்லை. மழை வருஷிக்காத எகிப்தின் வம்சம் வராமலும் சேராமலும் போனால் கூடார பண்டிகை ஆசரிக்க வராத ஜாதிகளை கர்த்தர் வாதிக்கும் வாதையே அவர்கள் மேலும் வரும். பாருங்க, இதுல ஒரு பெரிய காரியம் அடங்கி இருக்கிறார். சேனைகளின் ராஜாவை தொழுது கொள்ள வராதவர்கள் எவர்களோ அவர்கள் மேல் மழை வருஷிப்பதில்லை. ரெண்டு விதமான மழை இருக்கிறது. ஒன்று ஆசீர்வாதமான மழை, மற்றொன்று ஆவியின் அபிஷேகம் என்கிற ஒரு மழை. இந்த இரண்டு மழையும் வராது. மூன்றாவது மழை எழுத்தின் பிரகாரமாக தேசங்களில் அனுப்பப்படுகிற ஒரு மழை. இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படாததுக்கு காரணம் தேவனுடைய நாளை அவர்கள் தங்களுடைய சொந்த காரியங்களுக்காக உபயோகப்படுத்திக் கொள்ளுகிறபடியினால். அப்படினால் தான் ஆராதனை நேரத்தில் நீங்க புரோகிராமை போடக்கூடாது. உங்களுடைய சுயமான எந்த புரோகிராமையும் நீங்கள் போடுவது ஒரு பெரிய குற்றமாக தேவனுடைய கணக்கில் எண்ணப்படுகிறது. ஒரு வேளை முடியாத பட்சத்தில் நீங்கள் எங்காவது போய்த்தான் ஆக வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம் வருமானால் அந்த இடத்தில் நீங்கள் அங்கே தேவனை ஆராதிக்கிற ஒரு இடத்துல என்ன செய்யணும்? கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டியது அவசியம். சரியான ஐக்கியத்திலே நீங்கள் இந்த ஆராதனையை நீங்கள் அபியாசப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். சேனைகளின் தேவனை தொழுது கொள்ள வராத அந்த ஜாதிகள் மேல் தேவன் மழையை வருஷிப்பதில்லை. அவர்களை வாதிக்கும் வாதை அவர்கள் மேல் வரும் என்று சொல்லியிருக்கிறது. அடுத்த வசனம் சொல்லுகிறது, அதுவே அவர்கள் பாவத்துக்கு வரும் ஆக்கினை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படினால் இந்த நாட்களிலே நம்மில் எத்தனை பேர் இந்த ஓய்வு நாளை இல்லாவிட்டால் சபை கூடுதலை நாம் முக்கியப்படுத்துகிறோம்? இன்றைக்கு கர்த்தர் இதை குறித்து உங்களுக்கு ஒரு தெளிவான அறிவை கொடுக்க அவர் பேச விரும்புகிறார். நீங்க முடிந்தா அதை நோட் பண்ணிக்கங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சாகும் வரை நீங்கள் பயிற்சிவிக்க வேண்டிய ஒரு அனுபவம். இன்றைக்கு ஓய்வு நாள் என்று சொன்ன உடனே ஒரு சிலர் சொல்றாங்க, அது வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, அது திங்கட்கிழமை. இது நமக்கு முக்கியம் அல்ல. இன்றைக்கும் கூட நம்முடைய சபையில அரபு தேசங்கள்ல இருக்கிறதான சபைகள்ல ஓய்வு நாள் என்று சொன்னால் அன்றைக்கு அங்கே எங்க விடுமுறை கிடைக்கிறதோ அதை அறிவிக்கிறார்கள். அதே ஓய்வு நாளாக சபை கூடுதலாக அவர்கள் அக்செப்ட் பண்றாங்க. நமக்கு வெள்ளிக்கிழமை நல்ல நாள், இல்லாவிட்ட வெள்ளிக்கிழமை ஆயத்த நாள், சனிக்கிழமை ஓய்வு நாள்,
அடுத்து ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதலாம் நாள், இப்படிலாம் நமக்கு ஒரு காலம் நேரம் இதெல்லாம் நம்ம பார்க்கிறது கிடையாது. நமக்கு இது முக்கியமே அல்ல. தேவன் ஒவ்வொரு நாளையும் ஏற்படுத்தி விட்டு ஒவ்வொன்றையும் நல்லது 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 என்று கண்டார். அப்படினால என்னைக்கு ஆராதிக்கணும் அல்ல, நம்ம எப்படி தேவனை ஆராதிக்கிறோம் என்பதுதான் முக்கியம். நமக்கு கிடைக்கிற ஓய்வு நாள் இப்ப தமிழ்நாடு இல்லாட்ட இந்தியா இதை பொறுத்தவரையில நமக்கு ஞாயிற்றுக்கிழமை, அரபு தேசங்களை பொறுத்தவரையில என்னது வெள்ளிக்கிழமை. இப்படி ஒவ்வொரு இடங்களிலும் அதை பத்தி நமக்கு நாட்களை கர்த்தர் முக்கியப்படுத்துகிறதுல எல்லா நாளையும் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் நாம் இந்த நாளை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான் முக்கியம். இன்னைக்கு ஓய்வு நாளை அசட்டை இன்னைக்கு பாருங்களேன் எவ்வளவு பேர் வரல. அதனாலதான் சபையில் உள்ள விசுவாசிகள் ஆசீர்வதிக்கப்படலைங்கிறத நம்ம கண்கூடா பார்க்கிறோம். சண்டே சர்வீஸ் உலகமே லீவ் விட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு இவங்க பிசினஸ் பாங்க, சொந்தக்கார வீட்டுல கல்யாணம் பாங்க. நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோங்கிறத கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அந்த முக்கியத்துவத்தை தான் தெய்வம் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில அவர்கள் சமீபத்தில் தான் சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டார்கள். சுதந்திரத்தை பெற்றுக்கொண்ட உடனே அவர்களுக்கு உடன் அரபு தேசத்தினோடு ஒரு 4 யுத்தங்கள் நடந்தது. வரிசையாக யுத்தத்துல அவங்க ஜெயிச்சுக்கிட்டே வந்தாங்க. நீங்க இஸ்ரேல் என்கிற புஸ்தகத்தை பாகம் 1, 2 இதெல்லாம் வாங்கி படிச்சு பாருங்க. வரிசையா யுத்தத்துல ஜெயிக்கிறாங்க. உடனே இந்த அரபு தேசத்தார் என்ன பண்ணாங்க தெரியுமா? இவங்களை அடிக்கணும்னு சொன்னா ஓய்வு நாள்ல அடிக்கணும்னு ட்ரை பண்ணாங்க. ஏன்னா ஓய்வு நாள்ல இஸ்ரவேலர்கள் யூதர்கள் அவங்க எந்த வேலையும் செய்யறது இல்ல, கர்த்தரை மட்டும் ஆராதிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படினால நீங்க அந்த புத்தகத்தை வாங்கி படிச்சு பாருங்க. அந்த ஓய்வு நாள்ல தாக்குறதுக்கு யுத்தத்தை அவங்க வார் டிக்ளேர் பண்ணாங்க. வார் டிக்ளேர் பண்ண உடனே இவங்களுக்கு தகச்சிட்டாங்க. ஏனென்றால் 24 hours என்ன செய்ய முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. 24 மணி நேரம் பல்ல கடிச்சுதான் ஆகணும், அடி வாங்கிதான் ஆகணும். அவங்க எல்லாரும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த அரபு தேசத்துல இருக்கிற விமானம் ஒண்ணுமே வேலை செய்யல. நீங்க வேணா உட்கார்ந்து அந்த புஸ்தகத்தை வாங்கி படிச்சு பாருங்க. படிச்சிருக்கீங்களா? அதை நீங்க படிச்சு பாருங்க. அந்த ஒரு வெப்பன்ஸ் ஒரு பிளைட் கூட ஒர்க் பண்ணல. அவங்க 24 hours ட்ரை பண்ணாங்க. எல்லாமே அப்படி ஆஃப் ஆயிடுச்சு. நான் சமீபத்தில் ஒரு ஃபைத்தம் போயிருந்தேன். அந்த ஃபைத்தமுக்கு ஃபைத்தம் கட்டக்கூடாதுன்னு அந்த BHEL பயங்கர பிரச்சனை பண்றாங்க. அந்த நிறுவனத்துக்கும் நமக்கும் பயங்கரமான போராட்டம், கேஸ்ன்னு போய்கிட்டு இருக்கு. அதை இடிக்க முடியாத பொக்லைனை கொண்டு வந்து உள்ள விட்டாங்களாம் அந்த கம்பெனிக்காரங்க. அந்த பொக்லைன் நல்லா தான் வந்துச்சு, எங்கதான் நின்னுச்சு, ஃபைத்தம்குள்ள வந்துருச்சு. ஆனா அவன் ஸ்டார்ட் பண்ணா ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது, முன்னுக்கே நிச்சய மாட்டேங்குது, போகவே மாட்டேங்குது. மணிக்கணக்கா அந்த பொக்லைன் ட்ரை பண்ணிட்டு கடைசியில சொன்னா ரிவர்ஸ் கியர் மட்டும் விழுது, நான் முதல்ல வெளியே எடுத்துட்டு போயிடுறேன்னு சொன்னான். திருச்சியில போய் கேட்டு பாருங்க, துவாக்குடி ஃபைத்தம்ல அவன் கடைசியில வேற வழியே இல்லாம நெஞ்சிட்டான். என்னைய விட்டுருங்க, இந்த மிஷின் இங்க வந்தா ஓட மாட்டேங்குது, நான் ரிவர்ஸ் மட்டும் தான் எடுக்குது, நான் அப்படியே எடுத்து எங்க போயிடுறேன், சர்ச்சை விட்டு வெளியே போயிடுறேன்னு போயிட்டான். 24 மணி நேரம் இந்த அரபு தேசத்தார் எந்த வெப்பன்ஸும் வேலை செய்ய முடியாம சரியா 24 மணி நேரம் கழிச்ச உடனே எது ஸ்டார்ட் பண்ணாங்க? இஸ்ரவேல் யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணி ஜெயிச்சாங்க. நீங்க படிச்சு பாருங்க. எதுக்கு இதை சொல்றேன்னா, நீ கர்த்தரை கனம் பண்ணினா கர்த்தர் உன்னை கனம் பண்ணி உன் யுத்தத்தை அவர் நடத்துவார். நீங்க இந்த 24 hours, இந்த சண்டே 24 hours நீங்க தேவனுடைய பாதத்துல வைக்கணும். நம்ம அதை செய்யறது இல்ல. இப்பதான் நம்ம கார் ஓட்டிக்கிட்டு எங்கிட்ட போவோம். இப்போ ஒரு 150 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு தெரு சுத்திட்டு இருப்போம். ஆனா கர்த்தர் நமக்கு அதை என்ன செய்யறது இல்ல, அங்கீகரிக்கிறதே இல்ல. நம்ம சேர்க்கிறோம், நல்லதுதான். ஆனா அது எங்க போயிருது? பாக்கெட்ல பொத்தல் பைய வச்சுக்கிட்டு நம்ம சம்பாதிச்சு போடுறோம். தேவனை நீ கனம் பண்ணி, என்னை கனம் பண்ணினால் நான் அவனை என்ன செய்வேன்? கனம் பண்ணுவேன். இது தேவனுடைய காரியம். தேவனை நாம் எவ்வளவு கனம் பண்றோமோ, ஏசாயா 58ஆம் அதிகாரம் 13, 14 நீங்க படிச்சு பாருங்க. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. சபை கூடுதல்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குன்னு சொன்னா நீங்க அன்னைக்கு தேவனுடைய பாதத்துல வந்துடணும். எத்தனை விசுவாசி பையங்க பிள்ளைங்க சண்டே இன்டர்வியூ வச்சதுனால வேலைக்கு போக முடியாம கஷ்டப்பட்டு இருக்காங்க தெரியுமா? சண்டே எக்ஸாம் இருந்தனால எழுதாம எத்தனை பேர் வேலையை விட்டுருக்காங்க தெரியுமா? அவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இழந்து போயிருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் அதை விட மேன்மையாக அவர்களை நெஞ்சிருக்கிறார், கனப்படுத்தி உயர்த்திருக்கிறார். எதுக்கு நான் இதை சொல்றேன்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில தேவனை நாம் கனம் பண்ண பழகணும். அதுல ஒரு போர்ஷன் ஆண்டவருடைய சமூகத்துல இந்த ஓய்வு நாளை பரிசுத்த நாளாய் ஆசரிப்பர். இதை நாம் சரியான விதத்துல நாம் ஆசரிக்கும் பொழுதுதான் நமக்கு தேவனுடைய சமூகத்துல நன்மைகள் கிடைக்கிறது. உபாகமம்
5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல தேவ சமூகத்துல வந்து இளைப்பாறும்படியாகவே கர்த்தர் இந்த ஓய்வு நாளை நமக்கு தந்திருக்கிறார். ஓய்வு நாள் என்பது நாம் சரீரத்திலும் ஆத்மாவிலும் இளைப்பாறும்படியாக தேவன் கொடுத்த ஒரு அனுபவம். நம்முடைய வாழ்க்கையில நாம் இதை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். உன் குமாரன், உன் மிருக ஜீவன் எல்லாருமே நீ இளைப்பாறுவது போல எல்லாரும் இளைப்பாற வேண்டும். இளைப்பாறுதல்ல 2 பகுதி இருக்கு. ஒன்னு சரீரத்தில் இளைப்பாறுதல், 2வது ஆத்துமாவிலே இளைப்பாறுதல். இயேசு சொல்லுகிறார், என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். சரீர இளைப்பாறுதல் இன்னைக்கு ஒரு நாள் லீவு, நல்லா படுத்து தூங்கலான்னு இல்ல, அப்படி கிடையாது. இன்றைக்கு பகல்ல நீ சரீர பிரகாரமா இளைப்பாறினாலும் இன்னொரு விதத்துல உன்னுடைய ஆத்துமாவில ஒரு இளைப்பாறுதலை நீ தேவனுடைய சமூகத்துல வந்து பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ஏசாயா 66ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கேயும் சொல்லி இருக்கிறது, ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாக கர்த்தர் இது உனக்கு கொடுத்த நாள். ஓய்வு நாள் தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மாம்சமான யாவரும் ஓய்வு நாள் தோறும் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்துல வந்து நீங்க முடங்கி போய் உட்காரக்கூடாது. ஒரு மற்ற மார்க்கத்துல பாருங்க, அவங்க எப்படி எல்லாம் வொர்ஷிப் பண்றாங்கன்னு பாருங்க. ஒரு விக்கிரகத்தை ஆராதிக்கிறவன் எந்த விதத்துல வொர்ஷிப் பண்றான். முஸ்லிம்ஸ் அவங்க எப்படி வொர்ஷிப் பண்றாங்கன்னு பாருங்க. தரை மட்டும் குனிந்து, நம்மள மாதிரி இல்ல, தரை மட்டும், முகம் தன் தரையிலே பட குனிந்து. எலியா எப்படி அந்த கர்மேல் பருவத்துல ஜெபித்தானோ அதே ஜெபத்தை தான் இன்னைக்கு முஸ்லிம்ஸ் பண்றாங்க. தன்னுடைய முகம் தரையில் பட குனிந்து அவங்க ஜெபிக்கிறாங்க. ஆனா நம்ம அப்படி இல்ல, நெடு முழங்கால நின்று தேவனை நோக்கி மன்றாடுகிற ஒரு விண்ணப்பம். அதனால இந்த வொர்ஷிப்ங்கிறத நீங்க தொழுது கொள்ளுதல், பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும்படியாக இந்த வாய்ப்பை தேவன் தந்திருக்கிறார். அதனால இந்த நேரத்தை நாம் சரியான விதத்துல பயன்படுத்த வேண்டியது அவசியம். நியாயாதிபதிகள்ல பார்க்கும் பொழுது 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல சபை கூடுதலை வராவிட்டால் ஒருவனை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சபை கூடுதலை நாம் பயன்படுத்தாத பொழுது சத்துரு நம்மை கொலை செய்ய வாய்ப்புகள் உண்டு. நியாயாதிபதிகள் 21:5. கர்த்தருடைய சந்நிதியில் மிஸ்பாவுக்கு வராதவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன் என்று அவர்கள் பெரிய ஆணையிட்டு இருந்தபடியால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் சபை கூடின போது இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் இருந்து வராதே போனவர்கள் யார் என்று விசாரித்தார்கள். இப்போ ஒரு ரிஜிஸ்டர் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம விசுவாசிகள்ல யார் வரல, எந்த வீட்டுல புருஷன் வரல, எந்த வீட்டுல மனைவி வரல, எந்த வீட்டுல பிள்ளைகள் வரலன்னு இப்போ ஒரு லிஸ்ட் போட்டா எப்படி இருக்கும்? உங்களுடைய வீட்டுல யாரெல்லாம் வரலன்னு உங்களுக்கே தெரியும். நாம் ஆசீர்வாதத்தின் வழியை தெரியாம நம்ம வேற ஒரு ரூட்ல போய் ஆசீர்வதிக்கப்படணும்னு நினைக்கிறோம். அப்படினால்தான் நம்மில் அநேக தெய்வனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாகவே பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதனால சபை கூடுதலை விடுகிறவன், மிஸ்பாவிலே வராதவன் எவனும் கொலை செய்யப்படக்கிறவன் சொல்லியிருக்கு. அதே நேரத்தில் சபை கூடுதலுக்கு வந்தால் மட்டும் போதாது, பிரிவினையை அகற்றிவிட்டு நீங்கள் சபை கூடுதலுக்கு வரணும். இந்த சபை கூடுதலுக்கு வந்துட்டு நம்ம எல்லாரும் ஒன்று, ஒரே சரீரம், ஒரே சபை, கிறிஸ்து நமக்கு தலை, நாம் எல்லாரும் சரீரத்தின் அவயவங்கள். அதனால சபை கூடுதல வரும்போது நமக்குள்ள பிரிவினை என்பதே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா நீங்க அதை சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டத்திலே என்ன செய்யணும்? அதை சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டம் என்ன நாள்? ஆயத்த நாள். அதனாலதான் காத்திருப்பு கூட்டத்துக்கு வராதவங்க சண்டே ஸ்கூல் கூட எடுக்க கூடாதும்பாங்க. காத்திருப்பு கூட்டத்துக்கு வராத சண்டே சர்வீஸ்ல சாட்சி சொல்லக்கூடாதுங்கிற ஒரு முறை இருந்தது. நம்ம ஒண்ணுமே இல்லாம நம்ம ஊழியம் செய்யணும்னு ட்ரை பண்றோம். அது ஒரு ஆயத்த நாள். நமக்குள்ளே சபை கூடுதல் வரும் பொழுது ஏதாவது இந்த வாரங்கள்ல ஏதாவது பிரச்சனைகள், துக்கங்கள், சஞ்சலங்கள், தவிப்புகள், கலக்கங்கள், குழப்பங்கள் இருந்தா இந்த சபை கூடுதலுக்கு முந்தின நாள் இருக்கிறதான அந்த கூட்டத்திலேயே உட்கார்ந்து நம்மை சரிப்படுத்தி நாம் பிரிவினை இல்லாமல் கர்த்தருடைய சபை கூடுதலுக்கு வர வேண்டும். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல நீங்கள் இதை பார்க்க முடியும். 1 கொரிந்தியர் 11:18. முதலாவது நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் போது உங்களில் பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன். அவதில் சிலவற்றை நான் நம்பவும் செய்கிறேன். அப்ப சபை கூடுதல் என்பது நமக்கு பிரிவினை உண்டாகிற ஒரு இடம் அல்ல, பிரிவினையை சரி செய்ய வேண்டிய ஒரு இடம். நீங்க சபை கூடுதலுக்கு வர்றதுக்கு முன்னாலே சனிக்கிழமை நைட்டே உட்கார்ந்து ஜெபிச்சு அங்கேயே ஒப்புரவாகி கொண்டு சீர்படுத்தி கொண்டு ஸ்திரப்படுத்தி கொண்டு நல்ல ஒரு ஜபத்தோடு ஒரு ஆயத்தத்தோடு நீங்க தேவ சமூகத்துக்கு வரணும். கர்த்தாவே, இன்னைக்கு நான் போறேன், என்னிடத்துல பேசும், இன்னைக்கு நான் போறேன், என்னைய சுகமாக்கும், இன்னைக்கு நான் போறேன், என்னோடு இடைபடும், இன்னைக்கு நான் போகிறேன், கர்த்தர் என்னை தொடும். இந்த ஒரு எதிர்பார்ப்போடு தான் நீங்க ஒரு ஜபத்தோடு தான் வரணும். ஒரு தீர்க்கதரிசி சண்டே சர்வீஸுக்கு புறப்படுறான்னா முழங்கால நின்று போராடிட்டு தான் வரணும். இன்னைக்கு எனக்கு என்ன வேணும்? ஒரு வார்த்தை வேண்டும். எனக்கு தெரியும், நான் தூத்துக்குடியில விசுவாசியா இருக்கும்போது
ஒரு ஆடிட்டர் அருமையா தீர்க்கதரிசனம் சொல்லுவார். நாங்கெல்லாம் ஒரே டீமா ரட்சிக்கப்பட்டவங்க. அந்த ஆடிட்டர் சைக்கிள்ல வருவார், நல்ல மனுஷன். சைக்கிள்ல வரும்போது ரோட்ல கண்ணீர் வடிச்சுக்கிட்டே வருவார். ரோட்ல இவரை பார்த்தா எல்லாரும் என்ன நினைப்பான், இந்த ஆளு ஏதோ சோகத்துல வாழ்க்கையில போய்கிட்டு இருக்கான் போல் இருக்குன்னு. இவரு ஒரு ஆடிட்டர், ஆனா ரோட்ல அழுதுகிட்டு இருப்பாரு, அப்படியே கண்ணீர் வடிஞ்சுக்கிட்டே இருக்கும். என்னன்னு கேட்டா, வர்ற வழியிலே கர்த்தர் என்ன செஞ்சிட்டு இருக்காரு, பேசிட்டு இருக்காரு. தீர்க்கதரிசன வார்த்தை வந்துகிட்டு இருக்கு, கிரகிச்சுக்கிட்டே வருவார், அழுதுகிட்டே வருவார். தீர்க்கதரிசனம் சொல்லும் போது கண்ணீரோடு கைய நீட்டி தீர்க்கதரிசனம் சொல்லுவார். அது முடிஞ்ச உடனே சண்டே சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணா அவர் சொன்ன தீர்க்கதரிசனத்துல ஒரு வசனம் எங்க வரும், கீவேர்டா வரும் பிரசங்கத்துல. அப்படி ரோடெல்லாம் அழுதுட்டு கண்ணீர் விட்டுட்டு வர்ற தீர்க்கதரிசிகள் சபைக்கு இருக்கிறாங்க. 2 சகோதரிகளுக்கு பிரச்சனை. அவங்க 2 பேரும் அக்காவும் தங்கச்சியும் நிர்பந்தமான சூழ்நிலையில பயங்கர செய்வனையில போய்கிட்டு இருக்காங்க. அக்கா வெளியூர்ல இருந்து வந்த உடனே வீட்டுல அவங்க 2 பேரும் பேச முடியல. 2 பேரும் ரோட்ல போறாங்க, பதச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னு திடீர்னு ஆவியானவர் 2 பேர் மேலேயும் இறங்குறாரு. ரோட்ல தான் 2 பேரும் நடந்து போறாங்க. அக்கா தங்கச்சிக்கு தீர்க்கதரிசனம் சொல்றா, தங்கச்சி அக்காவுக்கு தீர்க்கதரிசனம் நினைச்சா சொல்றா, என் பிள்ளையே நான் இப்பொழுது உனக்கு அற்புதம் செய்ய போறேன். நடு ரோட்ல இப்படிலாம் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த அளவு மெச்சூரிட்டியும் கிருபையும் ஆவியானவருடைய அசைவாடுதலும் அனுபவமும் உள்ள ஜனங்கள் இன்றைக்கும் சபைக்குள்ள உண்டு. ஒருவேளை உங்களுக்கு கடந்த காலங்களில் அந்த அனுபவங்கள் இருக்கலாம். சபை கூடுதல நீங்க எவ்வளவு மதிக்கிறீங்களோ அவ்வளவு உன்னை கனம் பண்ணுவார், உன் தொழில கர்த்தர் கனம் பண்ணுவார், உன் குடும்பத்தை கர்த்தர் கனம் பண்ணுவார், உன் ஃபியூச்சரை கர்த்தர் கனம் பண்ணுவார். இன்னைக்கு அநேகர் அதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணித்தான் சபை கூட்டத்துல விடுறதே கிடையாது. எங்க சுத்தினாலும் யாருக்கு கல்யாணம்னாலும் இவன் கூட்டத்துல உட்காந்துருப்பான். நாங்கெல்லாம் இப்படி எல்லாம் பிராக்டிஸ் எடுத்ததுதான். என் சிஸ்டர் கல்யாணத்துக்கு நான் போகணுமா வேண்டாமான்னு பெரிய பாஸ்டர் போய் கேட்டேன். நீ தேவனுடைய பிள்ளை, இந்துல கல்யாணம் நடக்கு, நீ போக கூடாது. எங்க வீட்டுல பயங்கர டார்ச்சர், எனக்கு வா பாஸ்டர் போக கூடாது, நான் வர முடியாதுன்னு சொல்லி நடத்தி போக. தேவனுடைய சமூகம் தான் நம்முடைய வாழ்க்கையில முக்கியம். நாம எவ்வளவு கனம் பண்றோமோ அவ்வளவு தேவன் நம்மை கனம் பண்ணுவார். 12 மணிக்கு முடிச்ச பிறகு போங்க, அதுல ஒண்ணு தப்பே கிடையாது. நீங்கள் தேவனை கனம் பண்றீங்கன்னு புறஜாதியார் பார்க்கணும், உன் குடும்பத்தார் பார்க்கணும். முடியாத பட்சத்துலதான் நீ தேவனுடைய சமூகத்தை, அதாவது யாருமே ரட்சிக்கப்படாத ஒரு நெருக்கமான சூழ்நிலையில இருந்தாதான் நீங்க தேவனுடைய ஆராதனையை விட்டு விலகுற ஒரு காரியத்தை சிந்திக்கணும். அப்படினாலும் அதுக்கு மாற்றாக அடுத்த தேவ சமூகத்தை நீங்க என்ன செய்யணும், கொஞ்ச நேரத்துல தேடி ஓடணும். இன்றைக்கு எத்தனை பேருக்கு நமக்கு இப்படிப்பட்ட தேவனை கனம் பண்ற ஒரு பிராக்டிஸ் இருக்கு? நான் சபை கூடுதலை குறித்து ஒரு 10 பாயிண்ட் உங்க முன்னால வைக்க விரும்புகிறேன். ஆவியானவர் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார். சபை கூடுதல் ஏன், அது எதுக்குன்னு நமக்கு தெரிஞ்சாதானே நமக்கு வருவோம். நமக்கு அதை பத்தி தெரியறதே இல்ல. அதனாலதான் நம்ம 11:30 12:30 வர்றோம். இல்லன்னா வந்துட்டு போனவங்கிட்ட வசனம் கேட்டுக்கிறோம். என்ன இன்னைக்கு என்ன வசனம், ஓ இப்படிதான் பேசினாரா, சரி அவ்வளவுதான். அவனுக்கு என்ன கிடைச்சிருச்சு, ஒரு பையன் சாட்சி சொல்லும் போது சொன்னான், நான் வந்து கூட்டத்துக்கு வர மாட்டேன், கூட்டம் அங்கிட்டு சுத்திட்டு இருப்பேன், கூட்டம் முடிஞ்சு போகும்போது பசங்களை கூப்பிட்டு இன்னைக்கு என்ன வசனம்னு கேட்டுக்குவேன். ஏன்னா வீட்டுக்கு போனவொடனே எது கேட்பாங்க, என்னைக்கு வசனம்னு கேட்பாங்க. அதை சொல்லிட்டா போதும். அப்ப இவன் எங்கேயோ இருந்து கேட்டிருக்கான், ரைட்டு கூட்டத்துக்கு வந்துட்டான். அப்படி அல்ல. வொர்ஷிப்னு சொன்னா அதுல பல தன்மைகள் இருக்கு, அதை நீங்க விளங்கிக் கொள்ளணும். எதுக்கு கர்த்தர் இந்த ஓய்வு நாளை ஆசரிக்க சொன்னார்? ஒரு ஆக்டிவான மனுஷனை ஒரு நாள் சோம்பேறித்தனம் பண்றதுக்காக கர்த்தர் விரும்புறாரா, இல்ல அவனை சும்மா உட்கார வைக்கிறாரா? அப்படி அல்ல. தேவனுடைய மனசுல இந்த ஆராதனை குறித்து, இல்லாவிட்டால் இந்த ஓய்வு நாளை குறித்து, இல்லாவிட்டால் இந்த சபை கூடுதலை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருந்தது. ஒன்று, மறுபடியும் எபிரேயர் 10 அதிகாரம் 24, 25 வருவோம். மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஒரு ஆராதனைக்கு தேவன் உன்னை கொண்டு வர்றதுக்கு காரணம் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவப்படும்படியாக. மூன்றாவது, கர்த்தர் உனக்கு புத்தி சொல்ல விரும்புகிற காரியத்தை இந்த ஆராதனையில உனக்கு புத்தி சொல்ல விரும்புகிறார். உனக்கு வந்து புருஷன் சொன்னா உன்னால அக்செப்ட் பண்ண முடியாது, மனைவி சொன்னா உன்னால அக்செப்ட் பண்ண முடியாது, உன் நண்பன் சொன்னா உன்னால அக்செப்ட் பண்ண முடியாது, உன்னை விட பெரியவங்களோ சின்னவங்களோ உங்களுக்கு புத்தி சொன்னா அக்செப்ட் பண்ண முடியாது. ஆனா சபை கூடுதல வரும் பொழுது தேவன் தன்னுடைய பிள்ளைக்கு நேரடியாக என்ன செய்யறாரு, புத்தி சொல்லுகிறார். அதுக்கு தான் கர்த்தர் உன்னை கொண்டு வராரு. உனக்கு சில காரியங்கள் ரைட் சரியானது போல தோன்றும், உனக்கு சில காரியங்கள் தவறு போல தோன்றும், சில காரியங்கள் நியாயம் போல தோன்றும், சில காரியங்கள்ல நீ பகுத்தறிவு இல்லாம எதையாவது நீங்க தலையிட்டுருவீங்க. இவைகளை குறித்த காரியங்கள்ல உங்களுக்கு யாரு வந்து புத்தி சொல்றது? உங்க வீட்டுக்கார்ட்ட பேசலையா, அது அந்த ஆள்கிட்ட போய் என்னத்துங்க யாருங்க பேசுறது? பூனைக்கு யாரு மணி கட்டுறது? அதான் ப்ராப்ளம். இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு. ஆனா இந்த பூனைக்கு மணி கட்டுற இடம் தான் இந்த இடம். இங்க கர்த்தர் உனக்கு ஒரு புத்தி சொல்லுகிற ஒரு அனுபவம். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு புத்தி சொல்லுகிறது போல
ஒரு தாய் தன் பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லுகிறது போல, ஒரு சகோதரன் தன்னுடைய சகோதரனுக்கு புத்தி சொல்லுகிறது போல, தேவன் தன்னுடைய சொந்த சபைக்கு புத்தி சொல்லுகிற இடம் தான் இந்த சபை கூடுதல். அப்படின்னா தான் சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல, சிலர், அந்த சிலர்ல நீங்க ஒரு ஆளா இருந்துடக்கூடாது. சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாமல் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவும். கர்த்தர் நமக்கு புத்தி சொல்லுவார், நாம மற்றவங்களுக்கு சொல்லலாம், மற்றவங்க நமக்கு சொல்லலாம். முக்கியமானது அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவப்படுதல். சபை கூடுதல்ல வர்ற ஜனங்களுக்கு முதலாவது தேவன் அன்புள்ளவர், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்ப சபை கூடுதல்ல வரும் பொழுது முதலாவது தேவனுடைய அன்பு வரணும். தேவனுடைய அன்புக்கு நீ ஏவப்படணும், தேவனுடைய அன்புக்கு நீ கட்டுப்படணும், நற்கிரியைகளுக்கு ஏவப்படணும். நாம் ஒவ்வொரு கூட்டத்திலையும் வரும்போது என்னென்ன காரியங்கள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு தாட் நமக்குள்ளே, ஒரு தூண்டுதல் வரணும். இனிமேல் நம்ம ஜெபிக்கணும், இனிமேல் நம்ம உபவாசம் போடணும், இனிமேல் நம்ம விழித்திருக்கணும், இனிமேல் கொஞ்ச நேரம் முழங்கால் போடணும், இனிமேல் அறை வீட்டை பூட்டி கொண்டு அந்தரங்கத்துல தேவனை நோக்கி கூப்பிடணும். இந்த காரியத்துல நாம் இனிமே அவசரப்படக்கூடாது, இப்படிப்பட்ட காரியங்கள்ல நம்ம தலையிடக்கூடாது. இந்த அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவப்படும்படியாகத்தான் கர்த்தர் இந்த சபை கூடுதலை வச்சிருக்கிறாரு. ஒரு சிலர் வருவாங்க, கரெக்டா ஃபேனுக்கு நேரம் பாத்துக்குவாங்க, முக்காட போட்டு இழுத்து போடி மூட்டினாங்கன்னா அது பிறகு பாட்டு பாடும்போது தான், அடுத்த பாட்டு வரும்போது தான், முடியும் போது ஒரு பாட்டு பாடுவோமே அப்பதான் எழும்புவாங்க. இல்லைன்னா இந்த கீவேர்ட்ஸ் மட்டும் கொஞ்ச நேரம் கட்டிட்டே இருப்பாங்க, அதோட அது எங்கிட்டு போச்சுன்னே தெரியாது. இப்படி எல்லாம் நம்ம இருக்கவே கூடாது. அதாவது நீங்க இந்த கூட்டத்தில் இப்ப 300 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆராதனை முடிகிறதுக்குள்ள கர்த்தர் ஒரு வார்த்தையின் மூலமா உன்னோடு பேசி இருக்கணும், கட்டாயம் பேசுவார். இது நீ சரீரத்துல ஒரு அவயவமாக இருந்தால் இந்த சரீரம் முழுவதும் எது ஓடிக்கிட்டே இருக்கும்? ரத்த ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்குமா, இருக்காதா? ரத்த ஓட்டம் இல்லாத சரீரத்தின் அவயவம் என்னது? செயலற்று போன முடமான ஒரு பகுதிக்குள்ளதான் எது போகாது? பாதிக்கப்பட்ட பகுதிக்குள்ளதான் எது போகாது? ரத்தம் ஓட்டம் இருக்காது. இயேசுவின் ரத்தம் இந்த ஆராதனையில அது வரும்போது, அந்த வார்த்தைகள் வரும்போது உனக்கு உள்ள வரணும். அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவப்படும்படி கர்த்தர் உனக்கு புத்தி சொல்லுகிறார். அதனாலதான் தேவனுடைய வார்த்தையை நீங்க கேட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எனக்குரிய வார்த்தை எது? தீர்க்கதரிசிகளுக்குள்ள வார்த்தை என்ன? ஊழியர்களுக்குள்ள வார்த்தை என்ன? ஒரு புதிய ஆத்மாக்குரிய வார்த்தை என்ன? உடைந்து போய் வர்றவனுக்கு வார்த்தை என்ன? நொறுங்கி போனவனுக்கு வருகிற வார்த்தை என்ன? இன்னும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையக்கூடியவனுக்கு வார்த்தை என்ன? நிர்பந்தமான சூழ்நிலையில போகிறவனுக்கு நியாய தீர்ப்பு என்ன? இது எல்லாமே எதுல வரும்? மொத்தமா இதுலதான் வரும். அதனால் ஆவிக்குரிய தேவனுடைய ஜனங்கள் முதலாவது சபை கூடுதல் என்று சொன்னால் அன்புக்கும் நற்கிரியைக்கும் ஏவப்படும்படி தேவன் நமக்கு புத்தி சொல்லும் நேரம். இதை கேட்கும் போதே உனக்கு அன்புக்கு நீ இதெல்லாம் செய், அந்த தெய்வீகத்துக்கு ஒரு ஏவுதல் உனக்கு உண்டா. ஒரு நாள் ஒரு மனுஷன் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறான், அவனுக்கு ஒரு ஏவுதல் கிடைக்குது. உடனே அவன் தேவாலயத்துக்கு வர்றான். அந்த தேவாலயத்துக்கு வந்த போதுதான் சிமியோன் என்கிற மனுஷன் இயேசுவை கண்டான். இயேசுவை காண்பாய், அது வரைக்கும் உனக்கு மரணம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அவன் திடீர்னு வீட்டில் இருக்கிற மனுஷனுக்கு டக்குன்னு தேவாலயத்துக்கு போகணும்னு ஆசை வந்துச்சு, ஒரு ஏவுதல் வந்தது. ஆவியின் ஏவுதலினால் அவன் தேவாலயத்துக்கு வந்த போது அங்கே மரியாள் அந்த பிள்ளையை தூக்கி கொண்டு அந்த தேவாலயத்துக்குள்ள வந்தாள். அந்த ஓடி போய் அந்த பிள்ளைய தன்னுடைய கையில தூக்கி கொண்டான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 27 அவன் ஆவியில் ஏவுதலினால் தேவாலயத்தில் வந்திருந்தான். அங்கே அந்த பிள்ளையை கண்டான். அந்த பிள்ளையை பார்த்து கையில் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு கடைசியில சொல்றான், இப்பொழுது என் ஓட்டத்தை முடிக்க நான் ஆசைப்படுகிறேன். என்னை சமாதானத்தோடு தேவன் போக விடுகிறார். தேவனுடைய சமூகத்தில் வரும்போது அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவப்படும்படியாக கர்த்தர் நம்மை இந்த சபை கூடுதலுக்கு கொண்டு வருகிறார். இரண்டாவதாக யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யாத்திராகமம் 12:16. முதலாம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும் 7ஆம் நாளிலும் பரிசுத்த சபை கூடுதலும் இருக்க வேண்டும். அவைகளில் ஒரு வேலையும் செய்யப்படலாகாது. அவரவர் சாப்பிடுகிறதற்கு தேவையானது மாத்திரம் உங்களால் செய்யப்படலாம். சண்டே நீங்க என்ன செஞ்சுக்கலாம்? சமையல் பண்ணிக்கலாம் சாப்பிடுறதுக்கு. அப்படிதான் இருக்கு அந்த வசனம். சண்டே அவரவர் சாப்பிடுகிறதற்கு எதையாவது சமையல் பண்ணிக்கொள்ளலாம். மற்றது சாப்பிடுகிறதுக்கு தேவையானது மாத்திரம் உங்களால் செய்யப்படலாம். மற்றபடி சண்டேல நீங்க வேற எந்த வேலையும் என்ன செய்யக்கூடாது. நீங்க உடனே என்ன சொல்லுவீங்க? இந்த வாரம் முழுசு இருக்கிற துணி மொத்தமா இருக்கு, எல்லாரும் கலத்தி போட்ட துணி எல்லாம் இருக்கு, இது துவைக்கணும், 1008 வேலை இருக்கு. பைபிள் சொல்லுது அவரவர் சாப்பாட்டுக்கு தேவையானது என்ன செய்யலாம். நாங்க என்ன செய்யறோம் தெரியுமா? நீங்க காலையில உட்காந்துட்டு இந்த சோறு பொங்குறோம் 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 பொங்குறேன்ட்டு நீங்க 12 மணி வரைக்கும் பொங்கிறாதுன்னு சொல்லித்தான் நீ இங்க மத்தியானம் உனக்கு நெஞ்சிடறோம் 9 மணிக்கே காலைல உட்காந்து நீ சோறு பொங்கிட்டு இருக்க வேண்டாம். இங்க சாப்பிட்டுட்டு நீ சமாதானமா போயிட்டு நைட்டு வேணா மட்டும் நீ சோறு பொங்கிக்கோ.
ஒரு விசுவாசி, நல்ல விசுவாசி சண்டே மார்னிங் என்ன செய்ய மாட்டாங்க? சாப்பிட மாட்டாங்க. நல்ல விசுவாசி சண்டே மார்னிங் என்ன செய்ய மாட்டான்? சாப்பிட மாட்டான். ஏனென்றால் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் ஒருவன் பிழைப்பான். அதனால தான் சிபிஎம் விசுவாசிகள் சண்டே மார்னிங் சர்வீஸுக்கு வர்றதுக்கு போது சாப்பிடுறது இல்ல. நாங்க என்ன சொல்றோம்? நீ மத்தியான சாப்பாடை குறித்து கூட கவலைப்படாத, அதை குறித்து நாங்க நேற்றே கவலைப்பட்டு நேற்றே காய்கறி வாங்கி நைட்டே வெட்டி காலையில சமையல் பண்ணி உங்களுக்காக நாங்க காத்துக்கிட்டு இருக்கிறோம். நீ மத்தியான சாப்பாடை குறித்து கூட நீ கவலைப்பட வேண்டாம். இரவு நீ போய் சாப்பிடுறத மட்டும் நீ யோசிச்சா போதும். ஒரு விசுவாசி என்று சொல்லுகிற ஒரு நபர் வாரத்துல 3 தரம் உபவாசம் எடுத்திருக்க வேண்டும். அட்லீஸ்ட் வேதவாரகன் சொல்றான், பரிசேயன் சொல்றான் வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். இயேசு சொல்றாரு, உங்களுடைய நீதி அதை காட்டிலும் அதிகமா இராவிட்டால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்ல. அப்ப குறைஞ்சது ஒரு விசுவாசி 3 டைம்ஸ் உபவாசம் இருக்கணும். அதுல ஒரு நேரம் வீட்டுல டேஸ்ட் இல்லாத நேரம் அல்ல. எப்போ வீட்டுல சண்டை வாக்குவாதம் உடனே உபவாசம்ன்றாங்க. இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கு, வயிற்றுக்கு சரியில்லை, ஸ்தோத்திரம், இன்னைக்கு சாப்பிடுறது, அது உபவாசம் இல்ல. அது உபவாசம் கிடையாது. வீட்டுல பிரச்சனைன்னா சாப்பிடாம கிடக்கிறது அது உண்ணாவிரதம், அது கொலைப்பட்டினி. அது பைபிள் ஏத்துக்காது. சரியான உபவாசம்னா நீ பிக்ஸ் பண்ணிடணும். புதன்கிழமை ஒரு நேரம், சனிக்கிழமை ஒரு நேரம், ஞாயிற்றுக்கிழமை காலையில், இப்படி நீங்க ஒரு 3 நேர உபவாசத்தை பிக்ஸ் பண்ணிக்கணும். செத்தாலும் அன்னைக்கு உபவாசத்துல ஜாவணும். தேவனுடைய வார்த்தையை கேட்ச் பண்றதுக்காக நீ ஞாயிற்றுக்கிழமை காலையில ஜெபத்தோடு புறப்பட்டு 9 மணிக்கு இங்க உட்கார்ந்து கர்த்தரை வரவேற்க நீ உட்கார்ந்துடணும். அப்படி நீங்க உட்காரும் பொழுதுதான் வாழ்க்கையில கர்த்தர் மாற்றத்தை கொண்டு வருவார். அந்த ஸ்திரீ, சமாரியா ஸ்திரீ, அந்த கிணற்றருகே அவள் வரும் முன்னே இயேசு கிறிஸ்து அங்க என்ன செஞ்சாரு? உட்கார்ந்து இருந்தார். ஆனபடினால்தான் அன்றைக்கு அவருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. நீ வர்றதுக்கு முன்னால அவர் வருவாரு. அவர் வர்றதுக்கு முன்னால நீ என்ன செய்யணும்? போட்டி போட்டு கர்த்தருடைய சமூகத்துல வரணும். சாத்தூர்ல ஒரு சகோதரி இறந்ததுக்கு நான் அடக்காராணிக்கு போயிருந்தேன். அங்க போனா அவங்கள பத்தி எல்லாரும் சாட்சி சொல்றது என்னன்னா, இந்த சகோதரி சண்டே சர்வீஸுக்கு 8:45 எங்க இருப்பாங்க? உள்ள உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்க புருஷன் 3 பையங்க, வாலிப பையங்க, 3 பேர் எங்க தான் இருப்பாங்க? 5 பேரும் 8:45. இப்படி ஒரு பிராக்டிஸ் அவங்களுக்கு ஏதோ ஆவியானவர் சொல்லி அப்படி பயிற்சி விற்கப்பட்டிருக்கிறாங்க. நம்ம எத்தனை பேரு இந்த ஓய்வு நாளை நாம் அப்படி செய்யறோம்? ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்த ஓய்வு நாள் என்பது பரிசுத்த சபை கூடுதல். இது ஒரு பரிசுத்தமான நாள். இன்னைக்கு முழுவதும் நீங்க பரிசுத்தத்தை மட்டும்தான் மைண்ட்ல கொண்டு வரணும். தேவனுக்குரிய காரியங்களை மட்டும்தான் உங்க மைண்ட்ல நீங்க கொண்டு வரணும். ஆதியாகமத்தில் பார்க்கும் பொழுது 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நாளை அவர் ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கினார். 2:3. தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். இது தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிற நாள், தேவன் உன்னை பரிசுத்தமாக்குகிற நாள். இது பரிசுத்தமான நாள். இந்த நாளெல்லாம் உங்களுடைய சிந்தை, நினைவு, கிரியை, தோற்றம், உணர்வு, வாஞ்சை எல்லாத்தையும் நீங்க பரிசுத்தத்துல அப்படியே மெயின்டைன் பண்ணணும். 2வது, இது தேவன் உன்னை சந்தித்து ஆசீர்வதிக்கிற நாள். அதனாலதான் வொர்ஷிப்ல நீங்க கேளுங்கன்னு சொல்றோம். ஆண்டவர் இந்த ஆராதனை முடிகிறதுக்குள்ள கர்த்தர் உன்னை தொட்டு ஆசீர்வதிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வதிக்க தேவன் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிற நாள் தான் இந்த பரிசுத்த ஓய்வு நாள். உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் சரி ஆண்டவருடைய சமூகத்துக்கு போவோம். ஒரு வியாதினா நம்ம மெடிக்கல்ல தேடுறோம், ஹாஸ்பிட்டல்ல தேடுறோம். அதுபோல உனக்கு ஒரு பிரச்சனைனா நீ தேவ சமூகத்தை தேடணும். ஆண்டவருடைய சமூகத்துல வரும்பொழுதுதான் உனக்கு பரிபூர்ண ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் உண்டு. தேவனுடைய சமூகத்துல ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதின்னு கேளுங்க. இது ஒரு பரிசுத்த ஓய்வு நாள். இந்த நாள் முழுவதும் நீங்க பரிசுத்தத்தின் அடிப்படையில தான் நிக்கணும். மாம்சீகமாக நீங்க பேசுறது, மாம்சீகமாக சுத்துறது, மாம்சீகமான காரியங்களுக்காக போராடுறது, மாம்சீகமா நீங்க பிரயாசப்படுறத இந்த ஒரு நாள்ல நீங்க நிறுத்தி வச்சுட்டு இந்த ஒரு நாளை முழுவதும் உங்களுடைய சிந்தை, தோற்றம், உங்களுடைய செயல்பாடு அனைத்தையும் நீங்கள் பரிசுத்தத்துக்கு என்று நீங்கள் செயல்படுத்த வேண்டிய நாள். அதனால இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா இன்னைக்கு முழுசும் தேவ சமூகத்தில் உட்காரு, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். எதுக்கு இந்த ஆராதனையை கர்த்தர் ஒழுங்குபடுத்தி வச்சிருக்கிறார்? இல்லைன்னா இஷ்டத்துக்கு சுத்த விட்டுலாமே உங்களை. நாம் ஏன் இந்த ஓய்வு நாளை இவ்வளவு கனப்படுத்துறோம்? எதுக்காக இந்த 24 hours நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல வைக்கிறோம்? தேவன் உண்டு பண்ணின நாள் இது. பரிசுத்தத்துக்கு தேவன் உனக்கு ஏற்படுத்தின ஒரு நாள். தேவன் உன்னை ஆசீர்வதிக்கும்படியாகவே ஏற்படுத்தின நாள். இந்த நாள்ல நம்ம சுத்திட்டு இருக்க கூடாது. பாஸ்டர் டிவி அவர்கள் சொல்லுவாரு, ஒரு விசுவாசிய ஒரு திருட பிடிச்சிட்டான் கொள்ளடிக்கிறதுக்காக. பிடிச்ச உடனே இவனை பிடிச்சிட்டான், இவன் மொத்த பணத்தை எல்லாம் புடுங்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டான். நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம்.
பாஸ்டர் டிவி சொன்னது. அவனை பிடிச்சி காசெல்லாம் பிடிக்கும் போது இவன் இல்ல இல்ல என்னை விட்டுருங்க, அதை பிடிங்கிறாங்க இதை பிடிங்கிறாங்கன்னு கத்துறான். அப்ப அவன் கேட்கறான், நீ யாரு? அப்ப இவன் சொல்றான், நான் யாரு? பெந்தேகோஸ்தே சபை விசுவாசிங்கிறான். பெந்தேகோஸ்தா? பெந்தேகோஸ்னா இப்ப சண்டே சர்வீஸ்ல நீ போயிருக்கணும். யாரு கேட்கறா? பிட் பாக்கெட் அடிக்கிறவன் இவனை பிடிச்சி வச்சுட்டு கத்தி வச்சுட்டு மிரட்டிட்டு கேட்கறான், நீ பெந்தேகோஸ்தா? பெந்தேகோஸ்காரன் வெளியே வர மாட்டானே, இன்னைக்கு சண்டே ஆச்சு, அவன் வெளியே வர மாட்டானே, நீ எப்படி வந்தேன்னு. இல்ல இல்ல தெரியா, நான் அதுக்கு வந்தேன் இதுக்கு வந்தேன். ஆமா, இந்த தசம மகன் கொடுப்பாங்களா, நீ அதெல்லாம் ஒழுங்கா கொடுக்குறியா கேட்டானா. யாரு? பிடிச்சவன் கொள்ளக்காரன், பிடிபட்டது நம்ம விசுவாசி. அவன்கிட்ட இவன் சொல்லியிருக்கான், நான் கிறிஸ்தவன் என்னைய விட்டுருங்க. கிறிஸ்தவன் சொன்னா நீ எந்த சபைன்னு கேட்டிருக்கான். அவன் பெந்தேகோஸ். பெந்தேகோஸ்காரன் ஞாயிற்றுக்கிழமை காலைல 10 மணிக்கு இங்க எங்க சுத்திட்டு இருக்கான். அவன் வரவே மாட்டானே. இல்ல நான் தெரியாம வந்துட்டேன், நான் ஒரு முக்கியமா வந்துட்டேன். இவன் அவன்கிட்ட கெஞ்சிருக்கான். அவன் கெஞ்சின உடனே அவன் சொல்லியிருக்கான், அப்ப நீ தசமம் கொடுக்குற விசுவாசியான்னு கேட்டிருக்கான். அவன் யாரு? திருடனும் நான் நினைக்கிறேன். அவனும் ஒரு ஒன் ஆஃப் த பெண்டிகாஸ்ட் ஆளா தான் இருந்திருப்பானு தெரியல. எப்படி இருக்குன்னு பாருங்க. இவன் சொல்லியிருக்கான், நான் தசமம் எல்லாம் கொடுப்பேன். சரி, நீ கிறிஸ்தவன் சொல்லிட்ட, பெந்தேகோஸ்காரன் சொல்லிட்ட, ஓடி போன்னு சொல்லி துரத்தி விட்டான். எப்படி இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு ஒரு சண்டே சர்வீஸை விட்டுட்டு ஒரு விசுவாசி போனார். அவர் பட்ட பாடுகளை சொன்னா நீங்க உங்களுக்கு வேணும்னே சொல்றாரு, மிரட்டுறதுக்கு சொல்றாருன்னு கூட நீங்க சொல்லுவீங்க. ஒரு சண்டே சர்வீஸை விட்டுட்டு ஒரு எங்கேயோ ஆடு வாங்கவோ மாடு வாங்கவோ ஒரு விசுவாசி புறப்பட்டு போயிட்டான். போயிட்டு திரும்பி வர்றாரு. அன்னைக்கு பாபர் மசூதி இடிப்பு நாள், முந்தின நாள். அதனால எல்லா இடத்துலயும் பயங்கரமா போலீஸ் செக்கிங். இவன் ஆடு மாடு வாங்குறதுக்கு போயிட்டு ஒன்னும் கிடைக்காம கடைசியில பஸ் ஏறி வீட்டுக்கு வரலான்ட்டு நைட் பஸ்ல ஏறிட்டான். சென்னை பக்கத்துல உள்ள ஒரு இடத்துல உள்ள ஒரு விசுவாசி வந்துட்டாரு. பஸ்ல வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு பாபர் மசூதி செக்கிங், எல்லா இடத்துலயும் செக்கிங் நடக்குது. செக்கிங் நடக்கும்போது பஸ்ல ஏறிட்டான். போலீஸ் ஏறிட்டு ஃபுல்லா பஸ்ஸை செக் பண்ணா. ஒரு பஸ்ல அந்த பஸ்ல முன்னால கொஞ்சம் அலுமினிய வயர்கள்லாம் கட் பண்ண வயர்லாம் இருந்துச்சு. உடனே போலீஸ் அதை பிடிச்சிக்கிட்டான். இது யாரு எடுத்துட்டு வந்தா, யார் பேக்கு, எது என்னன்னு விசாரிக்க ஆரம்பிச்சான். நம்ம விசுவாசி நல்லா தூங்கிட்டு இருக்காரு பஸ்ல நைட்ல. இவருக்கு பக்கத்துல உள்ளவனை பிடிச்சாங்க, இது யாரு பேக்குன்னு. அவன் ஏன் பேக்குன்னு நினைஞ்சுக்கிட்டான், ஒத்துக்கிட்டான். உடனே அது கவர்மெண்ட்ல உள்ள வயர் வெட்டி வச்சிருக்கு. அதனால இவனை பிடிச்சிட்டு பஸ்ஸை விட்டு இறக்கிட்டாங்க. பஸ்ஸை நிப்பாட்டியாச்சு, இவனை இறக்கியாச்சு. நம்ம விசுவாசியை தட்டி எழுப்புனாங்க, இவனை இறங்கிட்டான். எல்லாரையும் செக் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. நம்ம விசுவாசிக்கு ஒண்ணுமே தெரியாது, தலையும் தெரியாது, வாலும் தெரியாது, எதுக்கு இறக்கணான்னு தெரியாது. இவன் பாட்டுக்கு இறங்கி போய் அங்க போய் நின்னான். செக்கிங் நடந்துச்சு. அதுக்குள்ள அந்த வயர் கொண்டு வந்த ஆளு இருக்கானே, இவர் பக்கத்துல உட்கார்ந்து இருந்த ஆளு, அவன் முள்ளுக்குள்ள ஊடி விழுந்து ஓடியே போயிட்டான் காட்டுக்குள்ள. ஏன்னா பிடிச்சிட்டாங்க, நம்ம இன்னைக்கு கொன்னுடுவாங்க, அடிச்சே கொண்டுருவான் போலீஸ்ன்னு சொல்லி அவனுக்கு ஊரும் தெரியாது பேரும் தெரியாது. அவன் இறங்கி ஒரே ஓட்டம் காட்டுக்குள்ள ஓடியே போயிட்டான். நம்ம விசுவாசி, ஏன்னா இவர் தான் அடுத்து உட்கார்ந்து இருந்தாரு. நீ என்னப்பா பண்றன்னா, இவன் அலுமினிய பாத்திர வியாபாரம் தான். அதோட பிடிச்சு உட்கார வச்சாங்க. பிடிச்சு உட்கார வச்சு இவனை அடி அடி அடின்னு நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, கதை இல்ல, நான் தான் அவனை ஜாமீன் எடுத்தேன். அந்த விசுவாசியை ஜாமீன் எடுக்கிறதுக்கு நானு கோர்ட்ல ஒரு நாள் ஃபுல்லா நின்றுருக்கேன். ஏன்னா பாவம், அந்த விசுவாசி அநியாயமா மாட்டிக்கிட்டான். இவனுக்கு அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அந்த திருட்டு போன பொருள்கள் 3 இடங்கள்ல ஈபில திருடு போன கேஸ் எல்லாத்தையும் இவன் மேல வச்சு இவனை அடிச்சு, இவனை கைய காட்ட சொல்லி 2-3 மார்வாடி கடையை கைய காட்டி சொல்லி, அந்த மார்வாடிட்டு இருந்து அழகா அலுமினிய பார்லாம் வாங்கி இப்படி அடுக்கி நம்ம விசுவாசியை நிக்க வச்சு ஃபுல் போலீஸ் இவனை பிடிச்சதாக போட்டோலாம் அடுத்த நாள் பேப்பர்ல நெஞ்சிருச்சு வந்துச்சு. ஈபில திருடனை பிடித்து விட்டார்கள். 3 இடத்துல திருடனை சேர்த்து ஒரே ஆளை பிடிச்சிட்டாங்க. யாரு? ஒரு சண்டே சர்வீஸை விட்டுட்டு வெளியே போனதுக்கு இவன் பட்ட பாடு. இன்னைக்கு கேஸ் முடிஞ்சதா இல்லைன்னு தெரியல. அவனை ஜாமீனே விடாம நானும் இன்னொரு ஊழியக்காரனும் நம்ம விசுவாசிக்கு தெரிஞ்ச ஒரு வக்கீல பிடிச்சிட்டு போய் ஒரு நாள் ஃபுல்லா நின்று கோர்ட்ல தகராறு பண்ணி எவ்வளவோ போராடி அவனை ஜாமீன் எடுத்தான். ஒழுங்கா சர்வீஸ் போயிருந்தான்னா இந்த சர்வீஸ் தேவையில்லை, ஜெயில் சர்வீஸ் தேவையில்லை. இன்னைக்கு நீங்க ஆராதனையை விட்டுட்டு நீங்க போறீங்க, இதெல்லாம் அக்கௌண்டபிள் கணக்குல தேவன் வச்சுக்கிட்டே வருவார். எத்தனை ஆராதனையை இவன் கனவீனம் பண்றான், எத்தனை ஆராதனைக்கு மனப்பூர்வம் இல்லாம வந்தான், எத்தனை ஆராதனையை இவன் வொர்ஷிப் பண்ணி தேவனை கனம் பண்ணான். நான் சொல்றது உங்களை பயப்படுத்துறதுக்கு இல்ல, பைபிள்ல எதுக்காக தேவன் இந்த கூட்டத்தை வச்சாரு அதை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிட்டு முடிக்கிறேன். அதுக்கு பிறகு நீங்க நிதானித்து இனிமேல் வருகிற வாழ்நாளெல்லாம் நீங்க இந்த ஆராதனையை எப்படி கனம் பண்றீங்கன்னு பார்த்துக்கொள்ளுங்க. பரிசுத்த ஓய்வு நாள். 1, அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவப்படும்படி கர்த்தர் உனக்கு இந்த ஆராதனை கொடுத்திருக்கிறார். 2வது, உனக்கு இது பரிசுத்தமான நாள், தேவன் உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக ஏற்படுத்தின நாள். உன்னுடைய சாபம், உன்னுடைய வேதனை, உன்னுடைய ஆசீர்வாத குறைவுகளை மாற்றி உன்னை பிளஸ் பண்றதுக்காக கர்த்தர் வச்சிருக்கிற நாள். அடுத்ததாக லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 24, 25. நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால்,
உங்களுக்கு 7ஆம் மாதம் 1ஆம் தேதி எக்கால சத்தத்தால் ஞாபக குறியாக கொண்டாடுகிற பண்டிகை என்கிற சபை கூடும் பரிசுத்த ஓய்வு நாளா இருப்பதாக. பாத்தீங்களா, இது ஒரு பண்டிகை. சபை கூடுதல் ஒரு பண்டிகை நாள் போல. நீங்க இன்னைக்கு எங்கேயும் போக கூடாது, இது பண்டிகைக்கு வந்துடணும். எங்க சுத்தினாலும் நீங்க சரியா பண்டிகை இந்த நாளுக்கு வந்துடணும். இந்த நாளில் சாதாரண வேலையை செய்யாமல் 25 அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யாமல் கர்த்தருக்கு தகன பலி செலுத்த வேண்டும். கர்த்தருக்கு ஆராதனைன்னு சொன்னா நீ தகன பலியாக உன்னை இந்த பலிபீடத்துல வைக்கிற ஒரு நேரம். சர்வாங்க தகன பலியாக உன்னுடைய ஆவி, உன்னுடைய ஆத்மா, உன்னுடைய சரீரத்தை இந்த சமூகத்துல வச்சு நீ பலிபீடத்துல அப்படியே தகன பலியாய் ஒப்பு கொடுக்கணும். தகன பலினா என்ன தெரியுமா? வச்சிட்ட பிறகு அது சாம்பல் ஆயிடும். முற்றிலும் தகனம், அதுல ஒண்ணுமே இருக்காது, சாம்பல் மட்டும்தான் கிடைக்கும். ஆராதனைன்னு சொன்னா உன்னை நீ பலிபீடத்துல வைக்க வேண்டிய நாள். அதை நீங்க சரியா புரிந்து கொள்ள வேண்டும். நீ பலிபீடத்துல உன்னை வைக்கிறதுக்காக தேவன் உனக்கு கொடுத்த நாள். இதை நீங்க எந்த விதத்திலையும் விட்டுறவே கூடாது. ரோமர் 12:1 பார்க்கும் பொழுது ஜீவபலியாக உன்னை வைக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்புக்கொடணும். அதனாலதான் இந்த ஆராதனைக்கு வந்த உடனே கண்ணை மூடு, முழங்கால் போடு, கையை உயர்த்து, ஆவியில நிரம்பு. இது ஒரு பலி. நீங்க ஆராதனைக்கு வந்துட்டு நீங்க சும்மா போறதல்ல, ஒரு 2 நிமிஷம் முழங்கால் போடுங்க, அது ஒரு பலி. நீங்க ஆடு மாடு வெட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க உலக பிரகாரமா ரத்தம் சிந்த வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் கர்த்தருடைய சமூகத்துல முழங்கால் போடுங்க. நீங்க பைபிளை போய் படிச்சு பாருங்க, பலிபீடத்தின் அளவையும் பாருங்க. நீ முழங்கால் போட்டுட்டு அந்த அளவையும் அளந்து பாரு. 2:1 எத்தனை முழம் அகலம் இருக்கணும், எத்தனை முழம் நீளம் இருக்கணும். நீ நின்னு பாரு, பலிபீடம் மாதிரி இருக்கும். கரெக்டா இத்தனை முழம் அழகு கரெக்டா இருக்கும். எதுக்கு இதை சொல்றேன்னு சொன்னா, நீ உன்னை பலியாக செலுத்த வேண்டிய ஒரு நேரம். மற்ற சபையில மற்ற இடங்கள்ல நீங்க போய் பாருங்க. இந்த இந்து மார்க்கத்துல ஜனங்கள் அந்த பலியா ஒப்பு கொடுக்கறதுக்காக ரோடெல்லாம் அங்க பிரதட்சணம் பண்றான். பாத்திருக்கீங்களா? இன்னும் ஒரு சிலர் என்ன செய்யறாங்க, எச்சி இலையில என்ன செய்யறாங்க, உருள்றாங்க. இன்னும் ஒரு சிலர் மேலெல்லாம் குத்திக்கிட்டு தொங்குறான். இன்னும் ஒரு சிலர் செயினை போட்டு என்ன செய்யறான், இழுத்துக்கிட்டு வர்றான். நம்ம அப்படி இல்லாம செய்யறோம், அழகா வர சொல்றோம், அழகா ஆராதிக்க சொல்றோம், கொஞ்ச நேரம் ஆவியில் நிரம்ப சொல்றோம். எதுக்கு? ஆவி, ஆத்மா, சரீரத்தில் இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை எலும்பு நரம்பெல்லாம் ஒரு சீர்படுத்தும்படியாக. உனக்கு இந்த ஆராதனைன்னு சொன்னா தகன பலியாக உங்களை ஒப்பு கொடுப்பது. சரீரத்தில் நீங்க யோகாவுக்கு போங்க, என்ன சொல்லி கொடுக்குறான்? யோகால என்ன சொல்றான்? கைய காலம் மடக்கி இப்படி உட்காரு, அப்படி உட்காரு, இப்படி உட்காரு, இப்படி உட்காரு, இப்படி முழங்கால் போடு. எதுக்கு? நீ நம்ம விசுவாசிக்கு யோகா தேவையில்லை. இங்க நீ முழங்கால் போடுறதுக்கு வெக்கப்பட்டினா நீ அங்க போய் வெக்கப்படாம நீ முழங்கால் போடணும். இங்க முழங்கால் போட்டா போதும். கரெக்டா வருஷத்துல ஒரு 10 கூட்டம் இருந்துச்சுன்னா 10 பவனிக்கு போங்க, கிளியர் ஆயிடும். டெய்லி கர்த்தருக்காக நீ எதையாவது செய்ய, சரீரம் ஆரோக்கியமா இருக்கும். தேவ சமூகத்துல காலையில 1 மணி நேரம் முழங்கால் நில்லு, சாயங்காலம் 1 மணி நேரம் முழங்கால் நில்லு. ஏன் வியாதி வருது? நில்லு, கால் ஒடியட்டும். முழங்கால் ஒடிஞ்ச பத்தி பிரச்சனையே கிடையாது. யாக்கோபு தேவனை சொல்றான், நீர் என்னை ஆசீர்வதியும். ஆசீர்வதிச்சுட்டு வெளியே வரும்போது அவனுடைய தொடை சந்து சுளுக்கிட்டு நொண்டி தான் நடந்து வந்தான். அதை பத்தி அவனுக்கு பிரச்சனை இல்லை, பிளஸிங் கிடைச்சிருச்சு. இன்னைக்கு ஆராதனைன்னு சொன்னா தகன பலியாக உன்னை அப்படியே ஒப்பு கொடுக்கிறது. ஜீவ பலி. ஆவியினாலும் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். முழங்கால நின்று கையை உயர்த்துங்க. தாவீது சொல்கிறான், இரவெல்லாம் என் கையை தளராமல் என்ன செய்யப்பட்டிருந்தது, விரிக்கப்பட்டிருந்தது. மோசே தன் கைகளை உயர்த்தின பொழுது இஸ்ரவேல் ஜெயித்தார்கள். மோசே தன் கைகளை தாழ விட்ட பொழுது இஸ்ரவேல் தோற்று போனார்கள். இந்த தேவ சமூகங்கிறது உங்களை தகன பலியாக பலிபீடத்தில் வைக்கிற ஒரு நேரம். உன்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை, உன்னுடைய சுயத்தை, உன்னுடைய எல்லா காரியங்களையும் பலிபீடத்தில் வைக்கணும். ஆண்டவருடைய அக்கினி இறங்கி அந்த தகன பலியின் மேல இறங்கி அதை தகனம் பண்ண வேண்டும். அதனாலதான் பரிசுத்தாவில நிரம்புறதுக்கு 1/2 hour டைம் கொடுக்கிறோம். டைம் பாஸுக்காக இல்ல. 10:30 சர்வீஸ் முடிக்கலாம், 1:30 மணிக்கு சர்வீஸ் நடத்தலாம், 7 மணிக்கு சர்வீஸ் முடிக்கலாம். அது அல்ல. நமக்கு ஒரு 1/2 மணி நேரம் உன்னுடைய ஆவில, ஆத்மாவில, சரீரத்துல ஒரு தகன வேலை நடக்கணும். உனக்குள்ள இருக்கிற சுயம் ஒழிக்கப்பட்டு, உனக்குள்ள இருக்கிற மாம்சம் ஒழிக்கப்பட்டு, உனக்குள்ள இருக்கிறதான தோல்விகள் அழிக்கப்பட்டு, உனக்குள்ள இருக்கிறதான சுய சித்தம் உடைக்கப்படுறதுக்கு தான் இந்த கொஞ்ச நேரம் தகன பலியாக உன்னை ஒப்பு கொடுப்பது. அடுத்ததாக லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அந்த 7ஆம் மாதம் 10ஆம் தேதி உங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யும் நாளும்
சபை கூடும் பரிசுத்த நாளுமாய் இருப்பதாக. பாத்தீங்களா, பாவ நிவர்த்தி செய்யும் நாள். ஒரு சர்வீஸ் சொன்னா வந்து உட்கார்ந்துட்டு அப்படியே போயிடக்கூடாது. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து, கர்த்தாவே என்னுடைய ஜீவியத்தில் இவ்வளவு தோல்வி இருக்க, எனக்குள்ள இவ்வளவு கோபம் இருக்க, இன்னும் எனக்குள்ள இவ்வளவு சுயம் இருக்க, எனக்குள்ள இன்னும் போராட்டங்கள் இருக்க, இன்னும் நான் அநேகரை துக்கப்படுத்திட்டு இருக்கேனே, இத்தனை வருஷம் ஆகி இன்னும் எனக்குள்ள பலவிதமான தோல்விகள் இருக்குங்கிறத நீங்க ஃபீல் பண்ணி அதை நீங்க பாவ நிவர்த்தி செய்யணும். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தி ஆகும். இந்த கிருபை அபிஷேகத்துல வருகிறது, சத்தியம் பிரசங்கத்துல வருது உன்னை நோக்கி. இந்த வார்த்தைகளை கேட்கும் போதே நீங்க உங்களுக்குள்ளேயே ஒரு பாவ நிவர்த்தி நடக்கணும். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அந்த 10ஆம் தேதி உங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யும் நாளும் சபை கூடும் பரிசுத்த நாளுமாய் இருப்பதாக. சபை கூடும் பரிசுத்த நாளில உன்னுடைய பாவத்தை நீ நிவர்த்தி செய்யணும். நீ பாவத்தை கூட்டிக்கிட்டே போக கூடாது, திரும்ப திரும்ப பாவத்துக்குள்ள விழுந்துகிட்டே இருக்க கூடாது. இந்த பாவத்தை கணக்க முடிங்க. இந்த வாரம் நீங்க வந்திருக்கீங்க, இன்னைக்கு இத்தனாம் தேதி நீங்க வந்திருக்கீங்க, ஆண்டோடைய சமூகத்துல விழுந்து அந்த கொஞ்ச நேரம் கர்த்தருடைய பாதத்தில் இருந்து அந்த ஆவி நிரம்பும் போது உட்கார்ந்து இல்லவட்ட பிரசங்கம் கேட்கும் போதே நீங்கள் கேட்ட உபதேசத்தினால் இப்பொழுதே நீங்கள் சுத்தமாகிறீர்கள். வார்த்தைகளை கேட்கும் போதே உங்களுடைய பாவத்துக்கு நிவர்த்தி உண்டு பண்ணுங்க. ஆண்டவரே, என்னுடைய பாவத்தை இன்னென்ன பாவத்தில் நான் சிக்கி இருக்கிறேன், இன்னென்ன பாவம் மறுபடியும் என்னோடு போராடுது, இன்னென்ன காரியம் நான் செய்யக்கூடாதுன்னு தீர்மானிக்கிறேன், மறுபடியும் அது என்னை மேற்கொள்ளுது, நிர்பந்தமான மனுஷன் நான், யார் என்னை விடுதலையாக்க முடியும்? அபிஷேகத்தினால இந்த வாரத்தில் நான் இதுல தோத்து போக கூடாது, எனக்கு ஜெயத்தை தாரும், என்னை மன்னிச்சிருங்க, இந்த காரியத்தில் நான் தலையிட்டது இந்த வாரத்தில் நான் பெரிய பிளண்டர் மிஸ்டேக் பண்ணிட்டேன், இந்த காரியத்தில் நான் போயிருக்க கூடாது. நீங்க இதை நிவர்த்தி செய்ய வேண்டிய ஒரு நேரம் இதுதான். அதனாலதான் கர்த்தர் பரிசுத்த ஓய்வு நாளிலே பாவ நிவர்த்தி செய்யும் நாள்னு சொன்னார். அதே வசனம் திரும்பி வாசிங்க. அந்த 7ஆம் மாதம் 10ஆம் தேதி உங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யும் நாளும் சபை கூடும் பரிசுத்த நாளுமாய் இருப்பதாக. அப்பொழுது நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தி கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடவீர்கள். கர்த்தருடைய சமூகத்துல தாழ்மைப்படுத்தும் நாள். கர்த்தருடைய சமூகங்கிறது ஆராதனைன்னு சொல்லுகிறது, ஓய்வு நாள் சொல்லுகிறது, சபை கூடுதல் சொல்லுகிறது. விசுவாசிகள் ஊழியர்கள் தன்னை தாழ்மைப்படுத்தி உட்கார்ற நாள். போய் ஆண்டவருடைய பாதத்துல பேசாம உட்காரணும், உன்னைய தாழ்த்தணும். நம்ம இன்னைக்கு வந்து மேக்கப் போட்டு வர்ற நாள் கிடையாது. இது கேட் வாக் இல்ல, அப்படிலாம் நடத்துற, இது ஃபேஷன் ஷோ நடத்துற இடம் கிடையாது. இன்னைக்கு ஃபுல்லா அப்படியே ஃபுல்லா போட்டுக்கிட்டு அப்படி இப்படின்னு அப்படியே அப்படிலாம் நம்ம தேவ சமூகத்துக்கு வரணும்னு அவசியம் இல்ல. இது தேவ சமூகத்திலே நம்மை தாழ்மைப்படுத்தும் நாள். ஆண்டோடைய சமூகத்துல வந்து நம்ம தாழ்த்தணும். ஆண்டவரே, நான் ஒண்ணும் இல்ல, நான் மண்ணு, நான் புத்தினமா பல காரியங்கள்ல இருக்கிறேன், எனக்கு ஒண்ணும் இல்ல, எல்லாம் உங்களுடைய கிருபை, எல்லாம் உங்களுடைய இரக்கம், எல்லாம் இப்படி நம்மை தாழ்த்த வேண்டிய டைம் தான் இது. ஆராதனைன்னு சொன்னா வந்து உட்கார்ந்துட்டு நம்ம வந்து நம்மள மற்றவங்க கனம் பண்ணணும், மற்றவங்க விஷ் பண்ணணும், மற்றவங்க என்னை கனம் அப்படிலாம் யோசிக்க கூடாது. நம்ம நாமே வந்து தேவனுடைய சமூகத்துல உடைச்சு நம்மை தாழ்த்த வேண்டிய நாள். ஆண்டோடைய சமூகத்துல நம்ம உடைக்க வேண்டிய நாள் இது. நம்மையே நம்ம தாழ்த்தணும். மற்றவங்க நம்ம தாழ்த்தணும் நமக்கு துக்கமா இருக்கும். நாமே தேவ சமூகத்துல போய், ஆண்டவரே, நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி, எனக்கு எந்த மேன்மையும் இல்லை, என்னை நான் தாழ்த்துகிறேன், எனக்குள்ள இருக்கிற பெருமையெல்லாம் உடைக்கட்டும். அதை விட்டு விட்டு நாம் போய் அந்த நேபுகாத் நேச்சார் போல இதோ நான் கட்டின மகா பாபிலோன், அவ்வளவுதான், நீ அந்த ஆராதனை முடியும் போது இவன் மிருகமா திரும்பி போனான், அப்படி வரக்கூடாது. ஆராதனைக்கு வந்து தாழ்மைப்படுங்கள். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். நீங்க எவ்வளவு ஆராதனையில உங்களை தாழ்த்துறீங்களோ அவ்வளவு தேவன் உனக்கு கிருபை தருவார். ஒவ்வொரு ஆராதனையில வரும்போது ஆண்டவருடைய சமூகத்துல தாழ்த்தணும். ஆண்டவரே, ஒண்ணுமில்ல, எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை. தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை தருகிறார். இதுதான் தேவனுடைய திட்டம். எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்கிற ஜனங்களை சபை கூடுதல் ஒரு இடத்துல கொண்டு வந்து வச்சு அவனை அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவப்படும்படி வைத்து அவனை பரிசுத்தமாக்கி அவனை ஆசீர்வதித்து அவனை தேவனுடைய சமூகத்தில் ஒரு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வைத்து அவனுடைய பாவங்கள் எல்லாம் நிவர்த்தி செய்து அவனை தாழ்மைப்படுத்தி கிருபை கொடுக்கிறதுக்கு தான் இந்த ஆராதனையை கர்த்தர் ஒழுங்குபடுத்தி வச்சிருக்கிறாரு. அதனால இந்த ஆராதனை நீங்க என்னவோ நினைச்சிடக்கூடாது. சபை கூடுறதுக்கும் நம்ம தேவ சமூகத்துல கொண்டு வந்து நம்ம உட்கார்ந்து டைமை வேஸ்ட் பண்றாங்க. 3 மணி நேரம் 4 மணி நேரம் வேஸ்டா போயிருது. இன்னைக்கு கண்ணை மூடனா எல்லா டைமும் வேஸ்டா போயிடும், அப்படித்தானே? இன்னைக்கு உன் கண்ணை மூட வச்சுட்டாருன்னா, ஃபியூஸை உருவிட்டாருன்னா அவ்வளவுதான், நேரம் எங்க போயிட வேண்டியதா? நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கு தான் பிரதிபலன். ஆனா அப்படினால 3 மணி நேரம் வேஸ்டா போயிருது, 2 மணி நேரம் வேஸ்டா போயிருது, ஒன்னும் வேஸ்டா போகல. இது டைம் பாசிங்காக என்டர்டைன்மெண்ட் சர்வீஸ் கிடையாது. ஆண்டவரை நீ எதுக்காக இந்த சர்வீஸ்ங்கிறத நான் உங்களுக்கு நீங்க எழுதி வச்சுக்கோங்க. சாகுற வரைக்கும் உனக்கு மறக்கக்கூடாது. யாராவது சபை கூடுதலுக்கு ஏன்பா போறீங்க, அங்க போய் சும்மா உட்காந்துட்டு 3 மணி நேரம் ஏதோ ஒன்னு சொல்றாங்க, பைபிள் படிச்சா போதாதா அப்படிமா? அப்படி அல்ல. சபை கூடுதல தேவன் வச்சிருக்கிற தேவனுடைய பரிசுத்த தேவனுடைய மைண்ட்ல இருந்த திட்டம் இதுதான். உன்னை நீ தாழ்மைப்படுத்தணும், உன்னுடைய பாவத்தை நிவர்த்தி செய்யணும்,
உன்னை தேவன் ஆசீர்வதிக்கணும், உன்னை தேவன் தகன பலியாய் தேவன் உன்னை தகனிக்க வேண்டிய ஒரு நேரம். சபை கூடுதல் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவப்படும்படியாக தேவன் ஏற்படுத்தின ஒரு நேரம். என்னாகும் 28ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அந்த வாரங்களுக்கு பின் நீங்கள் கர்த்தருக்கு புதிய போஜன பலியாக முதற்கனிகளை செலுத்தும் பண்டிகை நாளிலும் பரிசுத்த சபை கூடுதல் இருக்க வேண்டும். அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. கர்த்தருக்கு புதிய போஜன பலியாக முதற்கனிகளை செலுத்தும் நாள் பரிசுத்த சபை கூடுதல். முதற்கனிகளை செலுத்தும் நாள். இதை 2 விதத்தில் எடுக்கலாம். ஒன்று, முதல் கனின்னு சொல்லுகிறது கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு அனுபவம். 2வது நம்முடைய காணிக்கையை காண்பிக்கிறது. கர்த்தருக்குன்னு கர்த்தர் நமக்குன்னு கொடுத்ததுல முதற் பலனை நாம் கர்த்தருக்கு செலுத்தக்கூடிய ஒரு டைம் ஒன்று. 2வது, நாம் செலுத்தும் முதற் கனின்னு சொல்லுகிறது ஆண்டவரை மகிமைப்படுத்துதல். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது ஆவியினாலும் சரீரத்தினாலும் தேவனை என்ன செய்யுங்கள், மகிமைப்படுத்துங்கள். நல்லா நீங்க அந்த ஸ்தோத்திரத்தை பத்தி பைபிள்ல சொல்லியிருக்கு. ஒரு இடத்துல கனின்னு சொல்லியிருக்கு, இன்னொரு இடத்துல என்ன சொல்லியிருக்கு, காளைன்னு சொல்லியிருக்கு. ஸ்தோத்திர பலி அது ஒரு கனி. நீங்க நல்லா வர்ஷிப் பண்ணணும். அதனாலதான் இந்த வர்ஷிப் பண்ணும்போது எல்லாரும் கண்ணை மூடுங்க முழங்கால் போடுங்கன்னு சொல்லும் போது நாங்க எதுக்கு அப்படி கட்டாயப்படுத்தி திருப்பி சொல்றோம்னு சொன்னா, ஒரு சிலர் அப்படியே குனிஞ்சு உட்கார்ந்துக்கிறீங்க. வந்தது எதுக்கு? தேவனுக்கு மகிமை செலுத்துறதுக்கு. அந்த பக்தியின் பரவசம் உச்சகட்ட நிலைமைக்கு நம்ம வரணும். ஒரு சிலர்லாம் என்ன மாதிரி வர்ஷிப் பண்றாங்க. ஒரு பையனை ஒரு இடத்துல பிடிச்சு உட்கார வச்சிட்டாங்க. அவன் செஞ்ச தப்பு என்னன்னு கேட்டா, அவன் நல்லா ஆராதிச்சிருக்கான். இதான் செஞ்ச தப்பு. எரிகோவின் கோட்டை விழுந்தது என்று சொன்னா அவன் சுத்தியில் எடுத்து அடிக்கிற மாதிரி ஆவில் நிரம்புவான். இவனே இப்ப விட்டா எரிகோ எரிஞ்சிருவான், உடைச்சிருவான். அவன் பயங்கரமா, அவனை பார்த்து முழு சமயம் ஆச்சரியப்பட்டுச்சு. இப்ப சமீபத்துல இந்த கன்வென்ஷன்ல அவனை பிடிச்சி கேட்ல கொண்டு வந்துட்டாங்க அந்த பையனை. ஏன்னா இவனால எல்லாருக்கும் என்ன இருக்கு, பயங்கர டிஸ்டர்ப். இவன் வித்தியாசமா ஆவில் நிரம்புறான், ஏதோ சம்திங் ராங்னு சொல்லி அவனை கொண்டு வந்து கேட்டு கொண்டு வந்துட்டாங்க. அவன் பாவம் போல பேக் தூக்கிட்டு வந்து நின்னான். என்ன அவனை பார்த்தோன்னு எனக்கு ஆச்சரியம். இவனை ஏன்டா பிடிச்சிட்டு வந்தீங்கன்னு கேட்டேன். எங்க ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்துட்டாங்க அவனை. என்னன்னு கேட்டேன். இல்ல அவன் பயங்கரமா. நான் சொன்னேன் அவன் வர்ஷிப் பண்றான், உனக்கு வர்ஷிப் பண்ண அறிவு இல்ல, அவனை விடு. அவன் போய் என்ன செய்வான், ஆடுவான். அவன் கர்த்தரை துதிச்சு மகிமைப்படுத்துறான். அவனை விட்டுரு, அவனை ஒருத்தனும் தொற்றாத. நீ போ தம்பி, நீ போய் ஆவியில் நிரம்பு. அவன் திரும்பி போய் என்ன செய்யறான். அவனுக்கு எல்லாரும் மாதிரி முழங்கால் போட்டுலாம் ஆராதிக்க முடியாது. பெரிய காரியம் செய்யும் தேவன்னா இவன் எந்திரிச்சிருவான், அவரோட சேர்ந்து எந்திரிச்சு நின்றுவான். எந்திரிச்சு நின்று ஃபுல் ஸ்விங்ல இருப்பான். அவனை கட்டுப்படுத்தவே முடியாது. அந்த அளவு உணர்வு பூர்வமா ஆராதிக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. அதை மற்ற மார்க்கத்துல நீங்க பார்க்கலாம். நம்ம மார்க்கத்துல ரொம்ப பேரை பார்க்க முடியாது. நம்ம மார்க்கத்துல அப்படி அயன் போயிடக்கூடாது, இப்படி இழுத்து இழுத்து விட்டுக்கிட்டே இருப்பான். இழுத்து விட்டுக்கிட்டே இருக்க முடியாது, சாகுற வரைக்கும். பரலோகத்துக்கு போக முடியாது. தாவீது ரோட்ல நின்று இழுத்து விட்டுட்டே இருந்தானா, அவன் நடனம் ஆடினான். அவன் வர்ஷிப். அவனுக்கு தேவ சமூகம் எங்க இருந்துச்சு, அங்க தேவனுடைய பெட்டி இருக்கு. நடு ரோட்ல பெட்டி வந்துகிட்டு இருக்கு. அவன் பெட்டிக்கு முன்னால தன் முழு பலத்தோடும் என்ன செய்யலாம், கர்த்தருக்கு முன்னால நடனம் ஆடினான். அவன் மனைவி கேட்கிறா, ஏன் ரோட்ல ஆடினேன்னு. அவன் சொன்னா, உங்க அப்பாவை தள்ளி விட்டு என்னை கொண்டு வந்தார்ல, அதுக்கு தான் நான் ஆடினேன். கழுதையை தேடி போன உங்க அப்பாவை ராஜாவாக்குனாரு. அவனுக்கு நிக்க முடியல, ஆடவும் தெரியல, பாடவும் தெரியல, கனத்தையும் மகிமையும் செலுத்த தெரியல. அதனால அவனை தள்ளிட்டு ஆடு மேய்ச்ச என்னைய கொண்டு வந்தார் இல்லையா, நான் நீசன். ஆடு தேடிப்போ ஆடுகளுக்கு பின்னால் அலைந்த என்னைய கொண்டு வந்து வச்சார்ல, அதனால நான் இன்னும் ஆடுவேன், இன்னும் பாடுவேன். அதே மாதிரி வர்ஷிப் பண்றதுல ஆழ்நிலை தியானத்துக்கு போறவங்க எல்லாம் இருக்காங்க. பக்தி பரவசம். அதுக்கு அவன் அப்படி ஃபுல்லா போயிடுறான், ஆவியில போயிடுறான். பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பா இருந்தானோ, ஆனா 3ஆம் வாரம் வரைக்கும் என்ன செய்யப்பட்டான், எடுத்துக்கொள்ளப்பட்டான். வாக்கு கடங்காத காரியங்களை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன் சொல்றான். யாரு? இவரை தன்னைத்தான் சொல்றாரு. அந்த அளவு அவர் வர்ஷிப் பண்ணாரு. யோவானை பத்மிதீவுல போட்டாங்க. அவனை கொதிக்கிற எண்ணெய் சட்டிக்குள்ள தூக்கி போட்டாங்க. அவன் அது ரோடு மாதிரி நடந்து வந்துட்டு இருந்தான். என்னடா இவனுக்கு ஒண்ணுமே ஆகல. தண்ணியில கட்டி ஆழ்த்தினாங்க, அவன் மிதந்துகிட்டு வந்தான். சுண்ணாம்பு காலவாசல தூக்கி போட்டாங்க, ஒண்ணுமே பண்ணல. சரி இவனை இவனை கொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு பத்மிதீவுக்கு கடத்திட்டாங்க. பத்மிதீவுல போன உடனே இவன் செத்து போயிருவான் அப்படின்னு நினைச்சது. அவன் எங்க போயிட்டான், கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன். எங்க போயிட்டான், பரலோகத்துல பொன்மயமான வீதியில சுத்தி அங்க சிங்காசனம், ஒளிவு, சீயோன் மலை எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டான். நமக்கு இங்க வந்தா சரியான ஒரு ஆவில் நிறைய வேணும். முதற்கனி செலுத்தும் நேரம், கூட்டம் முடிஞ்ச உடனே காணிக்க கொடுக்கிறது அது ஒரு போர்ஷன். ஆனா அதுக்கு முன்னால நீயே ஒரு முதற்கனியை செலுத்தணும்.
இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறேன்னு சொன்னா உனக்குள்ள இருந்து ஒரு 2000-3000 ஸ்தோத்திரம் புறப்பட்டு இருக்கணும். இந்த ஆராதனையில ஒரு 1000 அந்நிய பாஷை நீ பேசி இருக்கணும். அந்நிய பாஷை பேசுகிறவன் மனுஷனோட இல்ல தேவனோடு பேசுகிறான். நான் அதை குறித்து பின்னால பேசுறேன். முதற்கனிகளை செலுத்தும் நேரம் தான் பரிசுத்த ஓய்வு நாள். உன்னுடைய சம்பாத்தியத்தில் முதற்கனி செலுத்துறது ஒரு நாள், அது ஒரு பகுதி. ஆனா உன் சரீரத்தில் உன்னுடைய ஆத்மாவில இருந்து ஒரு நன்றி பலி புறப்படணும். ஆண்டவர் தேங்க்ஸ் கிவிங் பண்ணணும், ஆண்டவரை கனம் பண்ணணும். ஆண்டவரே எனக்கு இந்த ஒரு ஆராதனையை கூட்டி கொடுத்தீரே, இந்த வாரத்துல பிசாசு எவ்வளவு போராடினா, எத்தனை வியாதி, எவ்வளவு பலவீனம். எதுக்கு எசேக்கியாட்ட கர்த்தர் பேசுறாரு? அவன் கேட்கிறான் எனக்கு என்ன அடையாளம். 3ஆம் நாளில் நீ எங்க வருவ? தேவனுடைய ஆலய, நீ போய் சிங்காசனத்தில் உட்கார்ந்து வீற்றிருப்பாய் அப்படி சொல்லல. 3ஆம் நாள் நீ எங்க வருவ? தேவனுடைய ஆலயத்துக்கு வருவ. அதான் அடையாளம். நீ தேவனுடைய ஆலயத்துக்கு வர்றது நான் ஒரு விசுவாசிங்கிறதுக்கு அடையாளம். நீ தேவனுடைய ஆலயத்துக்கு வர்றது நான் பாவத்திலிருந்து விடுதலையானங்கிறதுக்கு ஒரு அடையாளம். நீ தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறது நான் ஒரு தேவனுடைய சபையிலுடைய ஒரு அங்கத்தினன், சரீரமாகிய சபையில நான் ஒரு அவயவங்கிறதுக்கு நீ ஒரு அடையாளம். தேவனுடைய ஆலயத்துக்கு நீ வருவது நான் மகிமைக்குரியவன் மனவாட்டி சபையில இருக்கிறங்கிறதுக்கு ஒரு அடையாளம். எதுக்கு உன்னை கர்த்தர் சபை கொண்டு வர சொல்றாரு? சும்மா பிரேயர் செல் மாதிரி 10 பேரை வச்சு ஆராதிக்க வைக்கலாமே, அப்படி அல்ல. நீ ஆராதனைக்கு வருவது நீ முதற்கனியை செலுத்த வேண்டும். மத்தவன் பார்க்கறான் பார்க்கல அதை பத்தி கவலைப்படாது. மத்தவன் வர்ஷிப் பண்றான் பண்ணாம போறான் அதை பத்தி கவலைப்படாது. நீ தேவ சமூகத்துல முழங்கால போடு. நீ தேவனுக்கு எவ்வளவு கனத்த மகிமையை செலுத்த முடியுமோ அவ்வளவு செலுத்து. கர்த்தர் அதில் பிரியப்படுகிறார். ஒரு ஓய்வு நாள் ஆராதனைன்னு சொன்னா முதற்கனி செலுத்தும் நாள். ஆண்டவருக்கு மகிமையை எவ்வளவு செலுத்த முடியுமோ அவ்வளவு கனத்தையும் மகிமையும் நம்ம செலுத்திக்கிட்டே இருக்கணும். பிரசங்கம் கேட்கறீங்க, அதுல கூட நீங்க ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே கேளுங்க. அந்த வசனம் உங்களுடைய வாழ்க்கையில பயிற்சி வைக்கப்படுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். உபாகமம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தர் பேசும் இடம். அப்பொழுது தேவனுடைய விரலினால் எழுதியிருந்த 2 கற்பலகைகளை கர்த்தர் என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார். சபை கூடியிருந்த நாளில் கர்த்தர் மலையிலே அக்கினியின் நடுவில் இருந்து உங்களுடனே பேசின வார்த்தை. சபை கூடுதலின் நாளில் அக்கினியின் நடுவில் இருந்து கர்த்தர் உன்னோடு பேசின நாட்கள். சபை கூடுதல்ங்கிறது கர்த்தர் தம்முடைய சபையோடு பேச வேண்டிய நேரம். கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கேட்கணும். ஆண்டவரே எனக்குரிய வார்த்தை என்ன? நீங்க அதை உட்கார்ந்துட்டே இருக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க காத்துக்கிட்டே இருக்கும்போது உனக்குரிய வார்த்தை வந்து ஆண்டவர் ஜனத்தோடு பேசுகிற நேரம், தேவ சத்தம் கேட்கும் நேரம் இதுதான். ஒரு வாரம் முழுசும் நம்ம அலைந்து திரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு 1008 பிரச்சனைகள் இருக்கு. தொழில பிரச்சனை, வீட்டுல பிரச்சனை, சரீரத்துல பிரச்சனை, மனசுல பிரச்சனை, ஊழியங்கள்ல பிரச்சனை, உலகத்துல நமக்கு பலவிதமான பிரச்சனை, பிசாசு, செய்வன, ஏவல், பொல்லாத ஆவியுடைய போராட்டம், எதிர்ப்பு, தடைகள், குழப்பம், கலக்கம் என்னெல்லாமோ நம்முடைய வாழ்க்கையில வந்துட்டு இருக்கு. இதுக்கு மத்தியில எவ்வளவோ மனித சத்தங்கள் கேட்கிறோம், இயந்திர சத்தங்களை கேட்கிறோம், பிசாசின் சத்தம் கேட்கிறோம், சொந்தக்காரன் சத்தம் கேட்கிறோம், ஆடு மாடு சத்தம் எல்லாம் கேட்கிறோம். எவ்வளவோ சத்தம் கேட்குது. இதுக்கு மத்தியில கொஞ்ச நேரம் நம்ம எந்த சத்தத்தை கேட்கணும்? தேவனுடைய சத்தம் கேட்கிற இடம் இதுதான். ஆண்டோடைய சத்தம் தொனிக்கிற இடம். யாத்திராகமத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நீ கிருபாசனத்தண்டைக்கு வா, கிருபாசனத்திலிருந்து நான் உன்னை பேசுவேன், அங்கிருந்து நான் உன்னை சந்திப்பேன். ஆண்டவர் ஒரு மனுஷனை சந்திச்சு பேசுற இடம் கிருபாசனம். அதான் தேவ சமூகம். யாத்திராகமம் 25:22. அங்கே நான் உன்னை சந்திப்பேன், கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் 2 கேருபீன்களின் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவர்களை எல்லாம் உன்னோடே சொல்லுவேன். உன்னோடு சொல்லுவேன். நாங்க பிரசங்கத்துக்கு சும்மா புறப்பட்டு வர்றது இல்லைங்க. அதுக்கு வெயிட் பண்றோம். எந்த மெசேஜ் கொடுக்கணும்னு அவர் செலக்ட் பண்றாரோ அதைத்தான் என்ன செய்யறோம் சொல்றோம். இன்னைக்கு சண்டே சர்வீஸ் இது புதிய ஆத்துமாக்களுக்கு சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம ஆளுங்களுக்கு பாதி வரைக்கும் சண்டே சர்வீஸ்னா என்னன்னு தெரியாது. ஏதோ சபையில கூப்பிட்டு இருக்காங்க, நம்ம போறோம், அபிஷேகம் பெற்றோம், சபையில விசுவாசி கிடையாது. கர்த்தர் 10 திட்டங்களுக்காக இந்த சண்டே சர்வீஸ் வச்சிருக்கிறார். நான் அதைத்தான் ஒண்ணு உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வரேன். கர்த்தர் அக்னியின் நடுவிலிருந்து பேசும் இடம், கிருபாசனத்தின் அந்த மூடியிலிருந்து கர்த்தர் உன்னோடு தேவன் பேசும் இடம், சாட்சி பெட்டியின் மேலும் நிற்கும் 2 கேருபீன்கள் நடுவில் இருந்து நான் உன்னோடு பேசுவேன், உன்னை சந்திப்பேன் என்று கர்த்தர் சொன்ன இடம் இதுதான். அப்படினால கிருபாசனத்தில் இதுதான் கிருபாசனம், தேவ சமூகம் தான். ஆண்டவர் உன்னோடு பேசக்கூடிய நேரம் இதுதான். உபாகமம் 10:4 இந்த வார்த்தையை நீங்கள் பார்க்க முடியும். அக்னியின் நடுவில் இருந்து பேசுகிற கர்த்தருடைய சத்தத்தை கேட்டேன். இது இந்த கர்த்தருடைய வார்த்தை எதுக்கு தெரியுமா? எந்த சூழ்நிலையில் இருக்கிற மனுஷனோடும் கர்த்தர் பேசுவார். அது விசுவாசிகளுக்கு மாத்திரம் அல்ல. எலியா அந்த ஓரேப் என்கிற பர்வதத்துக்கு ஒரு கெபியில போய் ஒளிச்சுக்கிட்டான். கர்த்தர் அவன்கிட்ட பேசினார், உனக்கு இங்க என்ன வேலை? அவன் தீர்க்கதரிசிட்ட கர்த்தர் பேசுறாரு, உனக்கு இங்க என்ன வேலை?
அவன் தன்னுடைய சோக கதையெல்லாம் சொல்லி துக்கப்பட்டு வெளியே வந்தான். அப்ப மெல்லிய சத்தத்துல கர்த்தர் பேசினார், நீ வெளியே வா, நான் உன் மூலமா பெரிய காரியங்களை செய்ய விரும்பும் பொழுது நீ ஏன் இங்க வந்து முடங்கி கிடக்கிற? அந்த கர்த்தருடைய வார்த்தை அவனை பலப்படுத்தினது. அவன் ராஜாக்களை, தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் பண்ணினாய் மாற்றப்பட்டான். வெறும் தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டு இருந்தவனுக்கு முடங்கி போன நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை வந்த பொழுது ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்து அவனை உயிர்ப்பித்து அனுப்புகிறார். அப்படினால் வாழ்க்கையில முடங்கி சோர்ந்து விடாய்த்து ஏதோ ஒரு பரிதபிக்கப்பட்ட நிலவரத்தில் வருகிற ஊழியரானாலும் விசுவாசியானாலும் கர்த்தர் ஒரு மனிதனை சந்திக்க விரும்புகிற இடம் இந்த சபை. அந்த பகலின் குளிர்ச்சியான வேளையிலே அந்த ஏதேன் தோட்டத்தில் உலாவின கர்த்தர் இன்றைக்கு இந்த பகலின் குளிர்ச்சியான வேளையில இந்த சபை கூடுதல் நேரத்தில் தான் தம்முடைய ஜனத்தை தேடி வர்றாரு. ஆனா இங்க வந்தா இன்னைக்கு சில ஆதாமெல்லாம் காணும். இந்த சபையில இருந்து ஆதாம பாதி பேர் காணும், பழைய விசுவாசிகளை காணும். ஆதாம்னா பழைய விசுவாசின்னு வச்சுக்கோங்களேன். ஏவாள் மூத்த விசுவாசி, அம்மா மாதிரிலாம் காணும். ஆதாமும் ஏவாளும் ஓடி ஒழிச்சிட்டாங்க. காரணம், அவர்கள் நிர்வாணிகள். வாழ்க்கையில ஏதோ ஒரு தோல்வி, ஏதோ பணத்துக்கு பின்னாலேயோ, இல்லாவிட்டா மனுஷன் பின்னாலேயோ, இல்லாவிட்டா பின்மாற்றத்தின் பின்னாலேயோ, உலகத்தின் பின்னாலேயோ ஏதோ ஒரு வல்லமையில தாக்கப்பட்டு, ஒருவேளை வியாதியா இருந்து வராவிட்டால் அப்படி அல்ல. இன்னைக்கு அநேகர் தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாமல் போய் கொண்டிருக்கிறாங்க. தேவன் உன்னை சந்திக்கும் பொழுது நீ ஓடி ஒளியக்கூடாது, கர்த்தருடைய சமூகத்தில் வரணும். கர்த்தருடைய சத்தத்தை நீ கேட்க வேண்டியது அவசியம். 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 23. ஆகையால் சபையார் எல்லோரும் ஏகமாய் கூடி வந்து எல்லாரும் அந்நிய பாஷைகளிலே பேசிக் கொள்ளும் போது, சபையார்னு கூடினா நம்ம எல்லாரும் அந்நிய பாஷையில தேவனை ஆராதிக்கணும். 1 கொரிந்தியர் 14, 23, 26, 40 இதுல எல்லாம் பார்க்கும்போது சபை கூடுதலை பத்தி பவுல் பேசும் பொழுது, சகோதரரே இது என்ன அவன் கேட்றான். ஒரு வொர்ஷிப்னா ஒழுங்கா ஆராதிக்கணும். ஒரு வொர்ஷிப்னு சொன்னா எல்லாரும் ஒரே மாதிரி ஆராதிக்கணும். நீங்க சில சபைகள்ல போய் பாத்தீங்கன்னா கொயர் வச்சிருப்பாங்க, என்ன அட்டகாசமா வச்சிருக்காங்க தெரியுமா? அந்த ஜனங்கள் உட்கார்ற ஸ்டைல், அந்த வரிசை, இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. சில சபைகள்ல பாருங்க கரெக்டா பேர் போட்டு வச்சிருக்காங்க, அந்தந்த சீட்டுக்கு அழகா வச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் ஒரே மாதிரி தேவனை நின்று அழகா வொர்ஷிப் பண்றாங்க. நம்ம அப்படி இல்லை, ஏன்னா நம்ம எப்போ வருவோம்னு நமக்கே தெரியாது. ஒரு வீட்டுல ஒரு சகோதரி சொல்லிச்சான், எங்க சீக்கிரம் போலான்னு. நீ ஒன்னும் பாஸ்டர் இல்ல, பிரசங்கம் பண்ண போற, நீ பிரசங்க கேட்கத்தானே போற, இரு நம்ம போலாம். எப்படி மனைவி சீக்கிரம் போறேன்னு சொன்னா புருஷன் என்ன சொல்றாரு, நீ என்ன பிரசங்கம் பண்ண போறியா, பிரசங்க கேட்கத்தானே போற, இரு சமையல் பண்ணு, ஒழுங்கா வேலையை பாரு. இப்ப இவர் முன்ன விட்டு பின்ன விட்டு கூட்டு வருவார். இப்படி இல்லை. தேவனை ஆராதிப்பது என்பது முக்கியமானது. அது அழகாக நம்ம உட்கார்ந்து தேவனை அருமையாக தேவனை ஆராதிக்கணும். ஆராதிக்கிறதுனா சும்மா இல்ல, அந்நிய பாஷை பேசினாலும் அது தெய்வீகமா இருக்கணும். சகலமும் ஒழுங்கும் கிரமமாயும் பக்தி விருத்திக்கு ஏதுவாகவும் செய்யப்பட கடவுது. ஒரு ஆராதனையில உட்கார்றது ஒரு ஒழுங்கா இருக்கணும். பக்தி, ஒழுக்கம், கிரமம், பைபிள் அழகா சொல்லுது அந்த வார்த்தைகளை. 1 கொரிந்தியர் 14, 26. சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்பட கடவுது. 40 வசனம். சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுது. ஒரு சபை ஒழுங்குன்னு சொன்னா சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்கணும். அதனால சாட்சியில சொல்லும் போது நாங்க நிறுத்தது காரணம் என்னன்னா, எனத்தையாவது போட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்க கூடாது, அழகா சாட்சி சொல்லணும். 4 வார்த்தை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த வாரத்துல எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு, இந்த வியாதி இருந்துச்சு, இந்த போராட்டம் இருந்துச்சு, இந்த நெருக்கம் இருந்துச்சு, இந்த பாதையில நான் போனேன், நான் தேவனை நோக்கி அபயமிட்டேன். நீங்க பாஸ்டர் ஜெபித்தார், எனக்கு விடுதலை கொடுத்தார், இதெல்லாம் தேவையில்லை. பாஸ்டர் ஜெபிக்காம வேற யார் ஜெபிப்பாரு உங்களுக்கு? யாரையும் நீங்க ஹைலைட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க சிம்பிள், ஆண்டவருக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த வாரம் எனக்கு பயங்கரமான வியாதி இருந்துச்சு, கர்த்தர்கிட்ட நான் ஜெபிச்சேன், கர்த்தர் எனக்கு, மற்றவங்களும் எனக்காக ஜெபிச்சாங்க, கர்த்தர் எனக்கு செஞ்சார், அருமையான சுகத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அதுதான் தேவனை மகிமைப்படுத்திட்டு போயிட்டே இருக்கும். நம்முடைய எல்லாவற்றையும் யாருக்கு செலுத்தணும்? கனத்தையும் மகிமையும் தெய்வத்துக்கு செலுத்திட்டு போயிட்டே இருக்கணும். ஆண்டவரை மகிமைப்படுத்துறது தான் நம்முடைய ஒரு அருமையான சாட்சியா இருக்கணும். அதே நேரத்தில் வொர்ஷிப், அப்படி மைக்க தட்டினா டப்புன்னு நிக்கணும். தீர்க்கதரிசிகளின் ஆவி தீர்க்கதரிசிக்கு அடங்கி இருக்கிறதே. ஒரு ஆள் தீர்க்கதரிசனம் சொல்லியாச்சா அடுத்த ஆள் ஆஃப் பண்ணணும், அடுத்த ஆள் தீர்க்கதரிசனம் சொல்லியாச்சா அடுத்த ஆள் ஆஃப் பண்ணணும். அப்படி வரிசையா அழகா சொல்லிட்டே இருக்கணும். அதை விட்டு விட்டு ஒரு சிலர் பாருங்க அந்த தீர்க்கதரிசனம் சொல்றதுக்கே போட்டி போட்டுட்டு வருவாங்க. இன்னைக்கு அந்த ஆள் காணும். நான் ஓப்பனா தான் நான் பேசுறேன். அந்தந்த ஆள் அந்தந்த சபையில இருந்து தான் அழகா பிரகாசிக்கணும். மார்க்கம் தப்பி பிரகாசிக்க கூடாது, கரெக்டா இருக்கணும். அந்தந்த இடத்துல சபை கூடுதல விடக்கூடாது. ஏதோ ஒரு வாரம் உங்களுக்கு அங்க இருந்து அங்க ஆராதிக்க முடியல, இங்க வந்துட்டீங்க, ஓகே,
இங்க ஆராதிக்க முடியல, இன்னொரு இடத்துக்கு போயிட்டோம். ஓகே, இப்ப நான் சென்னைக்கு போறேன், நான் இங்க ஆராதனைக்கு வர முடியாது. இல்ல நான் கேரளாவுக்கு போனேன், என்னால ஆராதனைக்கு வர முடியலன்னா நான் அந்த இடத்துல ஆராதனையில இருக்கணும். பரிசுத்தவான்களுடைய ஆராதனையில ஒரு இடத்துல இருக்கணும். அப்படித்தான் நம்ம இருக்கணுமே தவிர இதுக்காக எங்க சபை கூடி ஜனங்கள் கூடி இருக்காங்களோ அங்கதான் போகணும்னு. அப்ப 2 பேர் இருக்கிற இடத்துல நீ போக மாட்டியா? அப்படி அல்ல, சபை கூடுதல் முக்கியம். அதுல அந்நிய பாஷை பேசுறது, தீர்க்கதரிசனம் சொல்றது எதுனாலுமே ரொம்ப அழகா இருக்கணும். பாஸ்டர் சாம்பால் அவர்கள், சாம்பால்னா பாஸ்டர் பால் அவருடைய பையன், ஒரு சகோதரனை சாட்சி சொல்ல சொன்னாராம் பெங்களூர்ல. அவர் சாட்சி சொல்லிட்டாரு, எல்லாம் தன்னுடைய சாட்சியெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில பிரியமானவர்களே அப்படின்னாராம். பாஸ்டர் சாட்டையை பிடிச்சிடுது, உட்காரு, நான் அதுக்கு சொல்றதான் நான் வந்திருக்கிறேன், நீ உட்காருனாராம். புரியுதா உங்களுக்கு? சாட்சி சொல்லி முடிச்சிட்டாரு. சாட்சி சொல்லி முடிச்சுட்டு அடுத்து என்ன சொல்லுவாங்க இவங்க? என்னை கேட்கிறதான அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படி இருந்தாலும் சொல்லுவாங்க இல்லையா? அதை சொல்லதுக்கு இவரு பிரியமானவர்களேன்னு சொன்னாராம். பாஸ்டர் சாம்பால் அவரை சட்டையை பிடிச்சிருது, உட்காரு, அதுக்கு தான் நான் ஜிப்பா போட்டு உட்காந்துருக்கேன் நான் பேசுறதுக்கு. இப்ப நான் எழுப்பி நான் பிரியமானவர்களேன்னு பேச போறேன், நீ ஏன் பேசுற? உன் சாட்சியை சொல்லிட்டியா, வந்துரு. நீயும் அங்க உள்ள ஒரு விசுவாசி போல ஒரு விசுவாசி, நீ அவங்களுக்கு புத்தி சொல்ற மாதிரி நினைச்ச கூடாது, வார்த்தைகள் வர கூடாது. அவங்க உன்னை விட பக்தியில கூட அமைதியா உட்கார்ந்துருக்கான், உன்னை விட பரிசுத்தவான்லாம் எங்க உட்கார்ந்துருக்கான் விசுவாசி, உன்னை விட பிரதிஷ்டையில, தெய்வீகத்துல, பரிசுத்தத்துல, அனுபவங்கள்ல, ஆவிக்குரிய வளர்ச்சியில உள்ளவங்க எல்லாம் இருக்காங்க. நீங்க அவங்களுக்கு புத்தி சொல்ற மாதிரி நீ எழும்பிடாத, உட்கார். சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் பக்தி விருத்திக்கு ஏதுவாயும் செய்யப்பட கடவது. அழகாக ஒரே லைன்ல உட்காருங்க, ஒரே மாதிரி ஆவில் நிரம்புங்க, பிள்ளைகளை அழகா உட்கார வைங்க, எழும்பி போக முடியாத அளவில் அவங்களுக்கு பிராக்டிஸ் கொடுங்க. தண்ணியை கொண்டு போய் எடுத்துட்டு வரணும்னு இல்லை, ஒரு ட்ரிப் எடுத்து வச்சுட்டா அப்படியே உட்காரணும். இங்கிலீஷ் பாட்டுக்கு அவசியப்பட்டா வெளியே போயிட்டோமா உள்ள வந்து உட்காரணும். அதுக்கு பிறகு எலும்பிச்சுன்னா வீட்டுல போய் அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க, ஏன் எலும்பிச்சுன்னு. அப்படி நீங்க வந்து அழகா கண்டிச்சு பிள்ளைகளை வளர்க்கணும். இதை ஸ்கூல்ல அப்படி செய்ய முடியுமா? ஸ்கூல்ல எப்படி பண்ண முடியுமா? எலும்பி இப்படியே சுத்திட்டே இருக்குமா? இல்ல நீங்க ஒரு கிளாஸ் எடுத்து உங்க பிள்ளைகளை இப்படி எந்திரிச்சு போனா விட்டுருவீங்களா? போட்டு ஒரு திருக்கிட்டு உட்கார வைப்பீங்க, ஏன்? கீழ் படிஞ்சிருக்கணும். எல்லாம் ஒரு வொர்ஷிப்னு சொன்னா அதுல அந்நிய பாஷை தேவை. சகோதரரே, நீங்கள் கூடி வந்திருக்கும் பொழுது அந்நிய பாஷை, நீங்க வந்து நல்ல ஃப்ரீயா ஆராதிக்கிறதுக்கு தான் இந்த டைம். நல்லா நீங்க ஆராதிக்கலாம், தேவனை அருமையா ஆராதிக்கலாம். நல்ல அந்நிய பாஷை பேசுகிறவன் மனுஷனோடு அல்ல, அவன் தேவனோடு பேசுகிறான். அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான். அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். நல்ல தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இந்த ஆராதனை சொல்லுகிறது அந்நிய பாஷையில தேவனோடு அருமையா பேசலாம். வீட்டுல உன் புருஷன் இருப்பான், ரட்சிக்கப்படாத ஒரு ஆளா இருக்கும். பக்கத்து வீட்டுல எல்லாம் ரட்சிக்கப்படாதவங்களா இருப்பாங்க. அங்க உங்களுக்கு சத்தமா ஆவியில நிரம்ப முடியாது. போன வாரம் ஒரு சிஸ்டர் போன் பண்ணாங்க, அவங்க வீட்டுல புருஷன் திருச்செந்தூருக்கு பாத யாத்திரை போயிட்டாரு. அவங்களுக்கு ஒரு பிள்ளை, 2 பேரும் அழகா வீட்டுல உட்கார்ந்து வொர்ஷிப் பண்றாங்க. வீட்டுல ஃபுல்லா பக்கத்து வீடுகள்லாம் இந்துக்கள், அதனால சவுண்டா என்னத்தையாவது கிறிஸ்தவ பாட்டை போட்டு இந்த குட்டி பொண்ணும் இந்த அம்மாவும் நல்ல ஆவில் நிறைஞ்சு ஜெபம் பண்றாங்க. அந்த பிள்ளைக்கு அந்நிய பாஷைய கர்த்தர் எழுதி காண்பிக்கிறாராம். அந்நிய பாஷையை கர்த்தர் நினைச்சாரு, எழுதி காண்பிக்கிறார், வசனம் கொடுக்கிறார். அந்த பிள்ளை வந்து இப்பதான் 8 வயசு 10 வயசு, அதுக்கு பைபிள் தெரியாது, பைபிள் வீட்டுல வைக்க முடியாது. ஒவ்வொரு வசனமும் அந்த பிள்ளைக்கு வருது, அருமையா தீர்க்கதரிசனம் சொல்லுது, தரிசனம் பாக்குது. உங்க பிள்ளைங்க அப்படி இருக்கு? அப்படி வளர்த்திருக்குமா? வளர்க்கிறோம், ஆனா அப்படி வளர்த்திருக்குமா? 10 வயசு தான், அதுக்கு இது வரைக்கும் சர்ச்சுக்கு போனது கிடையாது. என்ன ஒரு ட்ரிப் பாக்கிறதுக்கு சின்ன பிள்ளையா இருக்கும்போது சர்ச்சுக்கு வந்துச்சு, அதுக்கு பிறகு சர்ச்சுக்கே அதுக்கு போகல. கூட்டம் கிடையாது, வொர்ஷிப் கிடையாது, சர்வீஸ் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. புருஷன் இப்படி எங்கேயாவது பழனி ஏதாவது பாத யாத்திரை கிளம்பிட்டான்னா இவங்க கதவை மூடிட்டு உட்கார்றதுதான். பக்கத்து வீட்டுல கேட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து ஆவில் நிரம்புதுங்க. அந்த பிள்ளைக்கு அபிஷேகம் என்னன்னு தெரியாது, அது அபிஷேகத்தில் நிரம்புது. தரிசனம்னா என்னன்னு தெரியாது, தரிசனம் சொல்லுது. ஏசப்பா நம்ம வீட்டு வாசல்ல வர்றாரு, ஒரு பெரிய அக்னி ரதம் அப்படியே நம்ம வீட்டு வாசல்ல வந்து இறங்குது. உங்க பிள்ளை இப்படி பாக்குதா? அப்படி உங்க பிள்ளைகளை நீங்க பிராக்டிஸ் பண்ணி வளர்க்குறீங்களா? தேவனுடைய சமூகத்துல கர்த்தர் உன்கிட்ட பேசட்டும், உன் கண்ணை திறக்கட்டும் சொல்லி ஜெபிக்கிறீங்களா? வொர்ஷிப்னு சொன்னா அந்நிய பாஷை ஒன்று. 2வது வொர்ஷிப் சொன்னா சபை கூடுதல், தீர்க்க தரிசனம். கர்த்தர் தம்முடைய சபையோடு தீர்க்க தரிசனத்தின் மூலமாய் பேசுகிற நேரம் தான் சபை கூடுதல். அதனாலதான் கல்லாதவனோ ஒரு அவிசுவாசியோ உங்கள் சபை கூடுதலுக்கு வரும் பொழுது உங்களில் ஒருத்தன் அருமையான ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னால் அவன் முகங்குப்புற விழுந்து கர்த்தர் இந்த இடத்தில் இருக்கிறார் என்று என்ன செய்வான்? சொல்லுவான். அப்படி ஒரு தீர்க்க தரிசனம் சபையில வரணும். அதான் சபை கூடுதல்ல உள்ள அழகு. 1 கொரிந்தியர் 14:24-25. எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் அவிசுவாசி ஒருவன் அல்லது கல்லாதவன் ஒருவன்
உள்ளே பிரவேசித்தால் அவன் எல்லாராலும் உணர்த்தி வைக்கப்பட்டும் எல்லாராலும் நிதானிக்கப்பட்டும் இருப்பான். அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கங்களும் வெளியரங்கமாகும். அவன் முகங்குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு தேவன் மெய்யாய் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று அறிக்கையிடுவான். இப்படி இருக்கு சபை கூடுதல்னா என்ன? ஒரு மனுஷன் வர்றான்னா அவனுடைய இருதயத்தின் அந்தரங்க வெளியாகிற அளவுல ஒரு தீர்க்க தரிசனம் வரணும். அந்த தீர்க்க தரிசனத்தை நான் எதிர்பார்க்கிறேன். நாசரேத் சபையில சும்மா பட்டாசு வெடிச்ச மாதிரி வரணும். வரும்போது அவன் உள்ள வந்த உடனே அவனுடைய உள்ளத்தின் ஆழம் அப்படியே வெளியரங்கமா வரணும். நான் சும்மா பக்தி விருத்திக்காக சொல்றேன், நீங்க தவறா விளங்கிறாதீங்க. ஒரு சபையில நம்ம விசுவாசி பையன் இன்னொருத்தனை, ஒரு வாலிப பையனை இந்த சபையில உள்ள பிள்ளைய பாக்குறதுக்குன்னு கூட்டு வந்திருக்கான். எப்படி இவன் எப்படி விசுவாசியா இருப்பான்னு பாருங்க. அவன் ஃப்ரெண்டு அந்த பொண்ணு அந்த சர்ச்சுக்கு வராலாமே நான் பார்க்கணும்னு இருக்கான். இவன் அவனை கூப்பிட்டு வந்திருக்கான். இங்க அடிச்சாங்க பாருங்க தீர்க்க தரிசனம். சண்டே சர்வீஸ் சேலத்துல ஒரே அடி தீர்க்க தரிசனம். நீ சபையில் பெண்ணை பார்க்க உன் நண்பனை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறாய், எழும்பினில் உன் பெயரை சொல்லும் முன் எழும்பினில். வந்தவனும் எழும்பல, பாக்கிறதுக்கு வந்தவனும் எழும்பல, கூட்டு வந்தவனும் எழும்பல. ரெண்டு பேரும் வேர்த்து விறுவிறுத்து கை கால் நடுங்கி செத்து போற மாதிரி ஆயிட்டான். இப்படியும் தீர்க்கதரிசனம் வருது. நீ யாரை பார்க்க வந்தாய்? தேவசபைக்கு எதுக்கு வந்த? போட்டு அவனை தாளிச்சு எடுத்து கடைசியில இந்த பாஸ்டர் திருப்பி ஸ்லோவாகி ஆவியில ஸ்லோவாயிட்டு இந்த கூட்டு வந்த இன்றைக்கு விட்டுற இந்த கூட்டு வந்த பையன் மரியாதையா விசுவாசி பையன் என்னை வந்து பாருங்க. அடுத்த நாள் அவன் வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அவன் எந்திரிச்சு ஓடினவன் தான் அந்த ஆளு, வெளியே உள்ள ஆளு. அதுக்கு பிறகு சபைக்கிட்டே வரல. இப்படியும் தீர்க்க தரிசனம் இருக்கு. உன் உள்ள அப்படியே இங்க திறக்கும், உன் மைண்ட் அப்படியே ரீட் பண்ணுவார் ஆண்டவர். அதுக்கு தான் தீர்க்க தரிசனத்துக்கு நாங்க கொஞ்சம் டைம் கொடுக்கிறோம். அந்த தீர்க்க தரிசனம் நல்லா உபவாசம் போட்டு ஜெபிச்சு நல்லா லெவல் பண்ணிட்டு வரணும். துப்பாக்கியில லோடு என்ன செய்யணும்? பண்ணிட்டு வரணும். அடிச்சா வெடிக்கணும், இருதயத்தை உடைக்கணும். கல்லாதவன் இல்லாவிட்டால் அவிசுவாசி ஒருவன் உள்ளே வந்தால் அவன் முகங்குப்புற விழுந்து தேவன் மெய்யாகவே உங்களோடு இருக்கிறார் என்று சொல்லுவான். அந்த அளவு தேவன் கிரியை செய்கிற இடம் தான் தேவனுடைய சபை. அங்கே போதகம் உண்டு, சங்கீதங்கள் உண்டு. கொலோசியர் 3:16. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு. கர்த்தரை துதிக்கணும். பாட்டு புஸ்தகம் வாங்கிட்டு வர முடியாது, அதுக்காக பாட்டு முடிச்சிட்டு வரோம். எப்படி பாட்டு பாடுற டைம் எல்லாம் முடிஞ்ச பிறகு வந்துட்டா பாட்டு புஸ்தகம் தேவையில்லைல்ல, பிரசங்கம் முடிச்சுட்டு வந்துட்டா பைபிளே தேவையில்லை. அப்படித்தானே? பாட்டு முடிஞ்சிட்டு வரும்போது பாட்டு புக்கு தேவையில்லை, பிரசங்கம் முடியும் போது வந்துட்டா பைபிளே தேவையில்லை. இது ஒரு அருமையான கான்செப்ட். எல்லாத்துக்கும் ஒரு நீதியுள்ள நியாய தீர்ப்பு இருக்கு. பரலோகத்துக்கு போகும்போது அங்கேயும் இந்த பாட்டு இருக்கு. இன்னொருக்கு இங்கேயும் பாட்டு தெரியாது, அங்க போனாலும் ஒருவரும் கற்றுக்கொள்ளாத ஒரு பாட்டு வருது பரலோகத்துல. நம்ம கர்த்தரை நல்லா பாடி மகிமைப்படுத்தி அருமையான ஒரு ஆராதனைக்கு நாம் வர வேண்டும். அடுத்ததாக என்னாகமம் 29:1 8வது காரியம் சொல்லிட்டு வர்றேன். 7ஆம் மாதம் முதல் தேதி பரிசுத்த சபை கூடும் நாளாயிருக்க கடவது. அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. அது உங்களுக்கு எக்காலம் ஊதும் நாளாயிருக்க வேண்டும். அது எக்காலம் ஊதும் நாள். எக்காலம் ஊதும் நாள்னா சுவிசேஷம் சொல்லும் நாள். எக்காலம் ஊதுறதுங்கிறதுல எக்காலத்துல பலவிதமான எக்காலம் இருக்கிறது. பலவிதமான எக்காலம். கடைசி எக்காலம் துணிக்கும் பொழுது நாம் எல்லாரும் என்ன செஞ்சிருவோம்? மறுரூபம் ஆயிடுவோம். ஆனா இந்த எக்காலங்கிறது சுவிசேஷ எக்காலம். சபை கூடுதலுக்கு முன்னால ஒரு ட்ரம்பட் அடிப்பாங்க, உடனே எல்லாரும் கூடி வந்துருவாங்க சபை கூடுதலுக்கு. நீங்க இந்த போலீஸ் கேம்புக்கெல்லாம் நீங்க போனீங்கன்னா இப்பவும் ட்ரம்பட் அடிக்கிற பழக்கம் இருக்கு. கமுதிங்கிற ஒரு இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா அங்க போலீஸ் குவார்டர்ஸ் இருக்கு, ரிசர்வ் போலீஸ். அவங்க எப்பவும் அந்த டியூட்டில இருக்கிறவங்க யூனிஃபார்ம்ல இருப்பாங்க. ஒரு சிலர் வெளியே கடைகளுக்கு அங்கங்க அவுட்ல இருப்பாங்க. ஏதாவது எங்கேயாவது எமர்ஜென்சினா இங்க ட்ரம்பட் அடிப்பான். ட்ரம்பட் அடிச்ச உடனே அது எல்லா இடத்துலயும் கேட்கும். உடனே எல்லாரும் ஒரு இடத்துல கரெக்ட் ஆயிடுவாங்க. இது நமக்கு எக்காலம் ஊதும் நாள். எக்காலம் ஊதும் நாள்னா ஒவ்வொரு விசுவாசியும் இன்னைக்கு முழுவதும் நீ எக்காலம் ஊதணும். சுவிசேஷ எக்காலத்தை ஊதணும். போகணும். கூட்டம் முடிஞ்சுதா? சண்டே ஸ்கூலா? ரைட், அந்த ஊழியம் செய். இல்லையா புறப்படு. கூட்டம் முடிஞ்சுதா? பந்தி பரிமாற விளையா? அதையாவது உருப்படியா செய். அதையாவது உருப்படியா, அதையும் நீ செய், நான் செய், நான் போறேன், நீ போற, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. அழகா கர்த்தருடைய வீட்டுல ஒரு ஊழியம் கிடைச்சிருக்க, அது ஒரு பாக்கியம்.
ஹால் பெருக்கிறதோ, ஹால் துடைக்கிறதோ, பாய் போடுறதோ, சாம்பார் ஊத்துறதோ, இதெல்லாம் நீங்க நினைக்கிறீங்க இப்போதைக்கு ஒரு வித்தியாசமா இருக்கும். ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்கு என்ன உண்டு? அதுக்கு என்ன உண்டு? நீ பிரதிபலனை அடையாமல் போவதில்லை. அதை நீங்க விளங்கிக் கொள்ளணும். அப்படி மைண்ட் இருந்துச்சுன்னா நீங்க அழகாக அந்த வேலையை செய்வீங்க, அவசரப்பட மாட்டீங்க. அழகாக கத்தருக்குன்னு அந்த வேலையை உண்மையாக உத்தமமா செய்வீங்க. எக்காலம் ஊது நாள். இன்னைக்கு போய் இந்த கிராமங்கள்ல போய் எக்காலம் ஊதுங்க, சுவிசேஷம் சொல்லுங்க. எவ்வளவு கிராமம் இருக்கு? நீங்க நினைக்கலாம் கிறிஸ்தவங்கன்னு. கிறிஸ்தவனுக்கு தான் நல்லா ஊதணும். பெயர் கிறிஸ்தவனுக்கு தான் என்ன செய்யணும்? மற்றவனுக்காவது இது கேட்கும், இவனுக்கு தான் கேட்காது. இவனுக்கு தான் கொஞ்சம் சத்தமா ஊதணும் எக்காலத்தை. 2 எக்காலம் இருக்கு. ஒன்று மகிமையின் சுவிசேஷம், இரண்டாவது விடுதலையின் சுவிசேஷம். விடுதலையின் சுவிசேஷம், மகிமையின் சுவிசேஷம். இந்த எக்காலத்தை நீங்க கரெக்டா சொல்லணும். ரட்சிக்கப்படாதவனுக்கு நீங்க விடுதலையின் சுவிசேஷம் சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்டவனுக்கு மகிமையின் பூர்ணத்தின் சுவிசேஷத்தை என்ன செய்யுங்க? எக்காலத்தை ஊதுங்க. இன்னைக்கு தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற நாள். இந்த நாள்ல நீ எக்காலம் ஊதணும், சுவிசேஷம் சொல்லணும். பாவத்துல, சாபத்துல, அக்கிரமத்துல, அநியாயத்துல, பெயர் கிறிஸ்தவ சபைகள்ல சிக்கி தவிக்கிற ஜனங்களுக்கு எக்காலம் ஊத வேண்டிய நாள் இது. என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இது நீ தேவனோடு பேச வேண்டிய நாள். நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கன்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தண்ணீரத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். கண்மலையை பார்த்து பேச வேண்டிய ஒரு நேரம் இதுதான். உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ தேவை இருக்கு. அந்த ஜனங்களுக்கு தண்ணீர் தேவைப்பட்டது, மிகுந்த தாகத்துல இருந்தாங்க. கர்த்தர் சொன்னாரு, நீங்க வா, நீ கண்மலையிட்ட பேசு, அதுல இருந்து தண்ணீர் வரும். கண்மலை, அந்த ஞான கண்மலை கிறிஸ்துவே. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அந்த கண்மலை கிறிஸ்துவே. அருமையானவர்களே, இந்த கூட்டத்துக்கு நீங்க வந்திருக்கிறீங்க, சபை கூடுதலுக்கு வந்திருக்கீங்க. இந்த சபை கூடுதலில் உங்களுடைய தாகம் தீர்க்கப்படும்படியாக கண்மலையாகிய கிறிஸ்துவோடு நீங்கள் பேச வேண்டிய இடம் இதுதான். தேவன் பேசுகிற பகுதி ஒரு பகுதி இருக்கு, அது பிரசங்கத்துல வருது. ஆனா நீ கண்ணை மூடி உன்னுடைய தேவைகள், உன் தாகம் தீர்க்கப்பட நீ தேவனிடத்துல பேச வேண்டிய நேரம் இதுதான். சில இடத்துல போன் எடுத்துட்டா ஹலோ ஹலோன்னா நீ பேசுறது உனக்கு கேட்டுட்டே இருக்கும், அவங்க கேட்கறது உனக்கு கேட்காது, நீ பேசுறது அவனுக்கு கேட்காது. ஒன் வே டாக் மாதிரி மோதிக்கிட்டே கிடக்கும். அதே மாதிரிதான் இன்னைக்கு 99% விசுவாசி பேசிக்கிட்டு இருக்கான். இங்க இருந்து ஒன் வே டாக் தான். ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, அங்க இருந்து பதில் வராது, வந்தா இவனுக்கு கேட்காது. இல்ல அவர் அங்க இருந்து பேசுவாரு, யாராவது 1-2 பேர் கேட்கும். ஒரு ஆள் தரிசனம் பார்த்தேங்கிறான், பக்கத்துல உள்ளவனுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. ஒரு ஆள் தீர்க்கதரிசனம் சொல்றான், கர்த்தர் என்னோட வார்த்தையோடு பேசினாரு, பக்கத்துல உள்ள ஆளுக்கு ஒண்ணும் கேட்கல. அப்ப ஒரு சிலருக்கு அந்த வார்த்தை கேட்குது, அந்த தரிசனம் கிடைக்குது, மற்றவனுக்கு அது கிடைக்கல. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நீ அந்த கண்மலை இடத்துல சபை கூடும் வருகிற நாட்களில அந்த கண்மலையோடு நீ பேசு. சபையை கூடி வர செய்து எல்லார் கண்களுக்கு முன்னே அந்த கண்மலையிடம் பேசு, அங்கிருந்து தண்ணீர் வரும். உன்னுடைய வாழ்க்கையின் தேவைகளை கர்த்தருக்கு சொல்லுங்க. நீங்க போகிற நெருக்கமான பாதையை சொல்லுங்க, நாளைக்கு உள்ள பிரச்சனையை சொல்லுங்க, உங்களுடைய சரீரத்தில் போராடுற போராட்டங்களை சொல்லுங்க, உங்களுக்குள்ள எதிர்ப்பை சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலையும் அந்த கண்மலையிட்ட நீங்க சொல்லலாம். அந்த கண்மலை ஞான கண்மலை கிறிஸ்துவே. அவர் உங்களுடைய அந்த ஞான கண்மலை உங்களுடைய தாகங்களை தீர்ப்பார். தேவன் உன்னோடு பேசுவதும் நீ தேவனோடு பேசுவதும். இதுதான் 9வது காரியம். 10வது காரியம் நெகேமியா 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என் மனதிலே ஆலோசனை பண்ணி பிற்பாடு பிரபுக்களையும் அதிகாரிகளையும் கடிந்து கொண்டு நீங்கள் அவரவர் தங்கள் சகோதரர் மேல் ஏன் வட்டி சுமத்துகிறீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு விரோதமாக ஒரு பெரிய சபை கூடி வர செய்து. இங்கே ஜனங்களை கூடி வர செய்து அவன் ஒரு முடிவு எடுக்கிறான், தீர்மானம் எடுக்கிறான். வட்டி வாங்காதீங்க, விட்டுருங்க, மன்னிச்சிருங்க, அவங்ககிட்ட இருந்து வாங்கினதெல்லாம் திருப்பி கொடுத்துருங்க. இப்படி தேவ சமூகத்துக்கு வரும்போது, ஒரு பிரசங்கத்தை கேட்கும் போது, இல்லாவிட்டால் அபிஷேகத்தில் நிரம்பும் போது, அந்நிய பாஷை பேசும் பொழுது, நீ முழங்கால நிற்கும் போது, வொர்ஷிப் பண்ணும் போது, தீர்க்க தரிசனம் வரும்போது, உன் வாழ்க்கையில நீ சில தீர்மானங்களை எடுக்கிறதுக்கு தான் கர்த்தர் உன்னை சபையை கூடி கொண்டு வராரு. ஒவ்வொரு பிரசங்கத்திலையும் ஒரு சேஞ்சிங். அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைதல். ஒரு பிரசங்கத்தை கேட்கும்போது, ஓஹோ இப்படி இருக்கோ, அப்ப நம்ம இப்படி செஞ்சது தப்போ, சரி நம்ம இனிமே இப்படி ஒழுங்குபடுத்திக்கலாம், இந்த விஷயத்துல நம்ம மிஞ்சி போயிட்டோமோ, ரைட் நம்ம இன்னைக்கு சரிப்படுத்திடலாம். இப்படி இன்னைக்கு நீங்க உங்களுக்கு சபை கூடுதலை பத்தி சொல்றேன். இனிமேல் இந்த சபை கூடுதலை பத்தி உங்களுக்கு ஒரு கிளியரன்ஸ் கிடைச்சிடணும். இனி சபை கூடுதல் காலையில 8:30 உடனே உன்னால அங்க இருக்க கூடாது, காலு கை ஓடணும், புறப்படு
வெளியே வா, 9 மணிக்குள்ள உள்ள போயிருவோம், ஸ்தோத்திர பாட்டு தொடக்கத்திலேயே போயிடலாம், கொஞ்ச நேரம் நம்ம தேவனை ஆராதிக்கலாம், கர்த்தரை மகிமைப்படுத்தலாம், ஆண்டவருடைய பாதத்துல கொஞ்ச நேரம் கிடப்போம், கர்த்தர் பேசுவாரு, நம்முடைய தாகங்களை தீர்ப்பாரு, நம்முடைய பாவம் நிவர்த்தி ஆகும், நம்முடைய முதற்கனிகளை கர்த்தருடைய சமூகத்துல போய் செலுத்தலாம், நம்ம இன்னைக்கு கர்த்தரை ஆசீர்வதிக்கிற நாள், நம்மை கர்த்தர் நமக்கு ஆண்டவர் நம்மோடு இடைபடக்கூடிய ஒரு அருமையான நாள். இப்படி நீங்க அதை வெளிச்சம் கிடைக்கும் போது உங்களுக்குள்ளேயே மாற்றங்கள். பெரிய சபையை கூடி வர செய்து அவன் சொன்னா வட்டி வாங்க மாட்டோம்னு எல்லாரும் ஒரு தீர்மானம் விடுங்க. ஆராதனை முடிஞ்சு நான் உங்களை அப்படியே ஆமேன்னு விடுறது இல்ல. ஏன் தெரியுமா? கொஞ்ச நேரம் முழங்கால் போட வச்சு ஆவில் நிரம்ப வைக்கிறது என்ன தெரியுமா? இந்த பிரசங்கத்துக்கு உன்னை சமர்ப்பித்தல். நெகேமியா 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு அவர்கள், நாங்கள் அதை திரும்ப கொடுத்து விட்டு இனி அப்படி அவர்களிடத்தில் கேட்க மாட்டோம், நீ சொல்லுகிறபடியே செய்வோம் என்றார்கள். அப்பொழுது நான் ஆசாரியர்களை அழைத்து அவர்கள் இந்த வார்த்தையின்படி செய்ய அவர்களை ஆணையிடுவித்துக் கொண்டேன். இதுதான் இந்த கூட்டம் முடியறதுக்குள்ள இப்ப நான் சர்வீஸ் முடிக்க போறேன். இதுக்கு முடியறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நம்ம எல்லாரும் முழங்கால் போட்டு எல்லாரும் தேவ சந்நிதியில ஆசாரியர்கள், ஊழியர்கள், எல்லா விசுவாசிகள் எல்லாரும் சேர்ந்து, ஆண்டவரே இனிமேல் நாங்கள் சபை கூடுதலை இப்படித்தான் ஆசரிக்கிற நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒரு ஆணை, ஒரு சத்தியம் பண்ணி கொள்ளுகிறோம். ஒவ்வொரு பிரசங்கம் முடியும் போது ஒரு 1/4 மணி நேரம் உங்களுக்கு ஆவில் நிரம்புறதுக்கு காரணமே அந்த பிரசங்கத்துக்கு உங்களை சமர்ப்பித்தல். அதனாலதான் அந்த ஜனங்களை கூட்டி வர செஞ்சுட்டு அவன் எல்லாரையும் ஆணையிட வச்சான். இனிமேல் வட்டி வாங்க மாட்டோம், இனிமேல் நான் டிவி பார்க்க மாட்டேன், இனிமேல் தேவ சமூகத்தை விட்டு விலகி போக மாட்டேன், இனி நான் கர்த்தருக்கு பிரியமானதை செய்வேன், இந்த காரியத்துல தலையிட மாட்டேன். ஒவ்வொரு பிரசங்கத்தை கேட்கும் போது, ஒவ்வொரு ஆராதனை விட்டு நீங்க போகும்போது சில தீர்மானங்களை எடுக்க வேண்டியது அவசியம். எல்லாரும் கண்களை மூடுவோம். சபை கூடுதலை இதுவரை நாம் இப்படி ஆராதித்திருக்கிறோமா? சபை கூடுதலை தயவு செய்து 9 மணிக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. அதிகபட்சம் 9:20 பாட்டு தொடங்குவோம், அதையாவது நீங்கள் பயன்படுத்துங்கள். ஆண்டவருடைய சமூகம் ஒரு விலையேற பெற்றது. அவருடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் உண்டு. இந்த உலகத்துல சரியாய் தேவனை ஆராதிக்கிற இந்த பழக்கத்தை நாம் விட்டு விட்டால் பரலோகத்தில் நமக்கு ஆராதிக்கிற வாய்ப்பே கிடைக்காது. பரலோகம் இரவும் பகலும் தேவனை ஆராதிக்கிற ஒரு கூடம். ஆமென். சரியாய் தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கு பரலோகத்துல நித்தியமாய் தேவனை ஆராதிக்கிற ஒரு பாக்கியம் கிடைக்கும். நீங்க வெளிப்படுத்தலையும் தானியேலையும் எசேக்கியேலையும் பரலோகத்தை குறித்து நீங்க படிச்சு பாருங்க. அது தேவ சத்தம் கேட்கும் இடம், தேவனுடைய மனிதர்கள் தேவனை ஆராதிக்கிற ஒரு இடம், தேவனுக்கு கனிகளை செலுத்தக்கூடிய இடம், தேவனை புகழக்கூடிய இடம். சேராபீன்கள் தங்கள் செட்டைகளினால் 2 செட்டைகளினால் தங்கள் முகத்தை மூடிக்கொண்டு, 2 செட்டைகளினால் தங்கள் பாதங்களை மூடிக்கொண்டு, 2 செட்டைகளினால் பறந்து கொண்டு சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக இப்படிப்பட்ட ஆராதனையை காண தேவ தூதர்கள் ஆசையாயிருக்கிறார்கள். இது தேவனுடைய ராஜ்ய பரலோகத்தின் சாயலுக்கொத்த ஒரு ஆராதனை. தேவதூதர்கள் உற்று நோக்குகிற ஆராதனை தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த ஆராதனை நீ ஒழுங்காய் செய்தால் பரலோகத்திலே நீ தேவனை ஆராதிக்கிற பாக்கியத்தை பெறுவாய். எத்தனை பேருக்கு அந்த பாக்கியம் வேணும்? பரலோகத்தில் நித்தியமாய் நான் தேவனை துதித்து பாடி மகிமைப்படுத்தி ஆடி பாடி கர்த்தரை கொண்டாடக்கூடிய வாழ்க்கையை நான் எதிர்பார்க்கிறேன். அப்படி ஒரு பாக்கியம் உனக்கு கிடைக்க வேண்டுமானால் நீ சபை கூடுதலை ஒழுங்காய் ஆசரிப்பாயாக. இந்த ஆராதனை உன்னை வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். இந்த ஆராதனை உன்னை மனவாட்டியாய் மாற்றும். இந்த ஆராதனை உன்னை உருவாக்கும். இந்த ஆராதனை ஒரு நாள் உன்னை மறுரூபமாக்கிவிடும். இந்த ஆராதனை ஒரு நாள் உன்னை எடுத்துக்கொள்ளக்கூடிய சக்தியாய் மாற்றும். அன்புக்கும் நற்கிரியைக்கும் ஏவப்படும்படியாக கர்த்தர் இந்த ஆராதனையை தந்திருக்கிறார். பரிசுத்தமாகும்படியாக தேவன் உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நாளை கொடுத்திருக்கிறார். உன்னை தகன பலியாக ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும்படியாக இந்த நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். உன்னுடைய பாவங்களை நிவர்த்தி செய்யும் நாளாய் வைத்திருக்கிறார். நீ உன்னை தாழ்த்தி கிருபையை பெற்றுக் கொள்ளக்கூடிய நாளாய் இதை வைத்திருக்கிறார். கர்த்தரை துதித்து பாடி முதற்கனி செலுத்தும்படியாக கர்த்தர் இந்த நாளை வைத்திருக்கிறார். அக்கினியின் நடுவில் இருந்து பேசின தெய்வம், கிருபாசனத்தின் மீதிலிருந்து பேசின தெய்வம் இப்படிப்பட்ட நேரங்களில் உன்னோடு பேசும்படியாக இந்த காலத்தை வைத்திருக்கிறார். உன்னுடைய தாகம் தீர்க்கும்படியாக கண்மலையாகிய கிறிஸ்துவிடம் பேசும்படியாக இந்த சபை கூடுதலை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்.
இந்த நாளெல்லாம் நீ எக்காலம் ஊத வேண்டும், சுவிசேஷம் சொல்ல வேண்டும், அழிந்து போகிற ஜனங்களுக்கு ரட்சிப்பை அறிவிக்க வேண்டும், இயேசுவை நீ வெளிப்படுத்த வேண்டும். இந்த நாள் சங்கீதம் பாட வேண்டிய நாள், இந்த நாள் போதகம் செய்ய வேண்டிய நாள், இந்த நாள் போதகம் கேட்க வேண்டிய நாள், இந்த நாள் தீர்க்க தரிசனம் கேட்க, தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய நாள், இந்த நாள் அந்நிய பாஷையினாலே தேவனோடு பேசும் நாள். இந்த நாளிலே நீ தீர்மானம் எடுக்க வேண்டிய நாள். ஹல்லேலூயா. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். சபை கூடுதலில் நீ தேவ சித்தத்தை விளங்கிக் கொள்ளலாம். உன்னை புதுப்பிக்கும் நேரம் இதுதான். ஹல்லேலூயா. உன்னை சுத்திகரிக்கும் நேரம் இதுதான். ஹல்லேலூயா. உன்னோடு போராடுகிற அசுத்த ஆவியை அழிக்கும் நேரம் இதுதான். ஹல்லேலூயா. சாபத்தின் கட்டுகளை அறுக்கக்கூடிய நேரம் இதுதான். தேவன் உனக்காக போராடும் நேரம் இதுதான். ஹல்லேலூயா. ஓ ரபக்கத்திரா கரபக்கத்திரபான்யா. உன் வளர்ச்சியை கண்டு தேவன் மகிமைப்படும் நேரம் இதுதான். ஹல்லேலூயா. உன்னுடைய பரிசுத்தம், உன்னுடைய பிரதிஷ்டை, உன்னுடைய ஜெபம், உன்னுடைய முன்னேற்றத்தை கண்டு தேவன் சந்தோஷப்படும் நேரம். ஆமென். பகலின் குளிர்ச்சியான நேரங்களில் தோட்டத்தில் உலாவுகிற கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஆதாமையும் ஏவாளையும் கண்டு சந்தோஷப்பட்டார். ஆனால் ஒரு நாள் ஆதாமையும் ஏவாளையும் காணாமல் துக்கப்பட்டார். எத்தனை ஆராதனையில் அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னை கண்டு தேவன் சந்தோஷப்பட்டிருப்பார். உன்னுடைய முழங்காலை கண்டு, உன்னுடைய பிரதிஷ்டையை கண்டு, உன்னுடைய வெண் வஸ்திரத்தை கண்டு, உன்னுடைய கண்ணீரை கண்டு, உன்னுடைய பிரதிஷ்டையை, உன்னுடைய பரிசுத்தத்தை கண்டு, உன்னுடைய ஆவியிலும் ஆவி சரீரத்திலும் நீ தேவனை மகிமைப்படுத்துவதை கண்டு எத்தனை ஆராதனையிலே கர்த்தர் களி கூர்ந்திருப்பார். எத்தனை ஆராதனையில் நீ முடங்கி போய் கர்த்தருடைய வார்த்தையை கேளாமல் அசட்டை பண்ணி ஒதுங்கி போய் கர்த்தர் உன்னை தேடி துக்கப்பட்டிருப்பார். நீயே சிந்தித்துப்பார். ஆராதனைகளில் உன்னை கண்டு தேவன் சந்தோஷப்படுகிறாரா, வேதனைப்படுகிறாரா? எத்தனை பேர் இந்த வேத வசனத்தின்படி இனிமேல் உம்மை ஆராதிப்பேன் என்று முடிவெடுக்கிறீர்கள்? இனிமேல் சபை கூடுதலை நான் இந்த வசனத்தின் அடிப்படையிலே நான் பயிற்சிவிப்பேன் சொல்றவங்க எத்தனை பேர்? ஹல்லேலூயா. உங்கள் கைகளை தேவன் காண்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். உன் பாவம் நிவர்த்தி செய்யப்படும், உன் முதற்கனிகள் அங்கீகரிக்கப்படும். ஆமென். உன் வாயிலே கர்த்தர் சுவிசேஷத்தின் எக்காலத்தை வைப்பார். உன் சத்தத்தை அவர் கேட்பார். ஹல்லேலூயா. உனக்கு உன் தாகம் தீர்க்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெக்கபாலபாரபாலபாலா. ஆமென். இயேசு ஒரு ஜெபாலயத்திலே போன பொழுது ஒரு கூனியான பெண்ணை சுகமாக்கி விட்டார். ஆராதனைக்கு வரும் பொழுது அவள் கூனியாக இருந்தாள். ஆராதனை முடிந்து போகும் பொழுது அவள் நிமிர்ந்து நடந்தாள். ஹல்லேலூயா. அந்த ஜெபாலயத்தில், அந்த ஓய்வு நாளில், அந்த சபை கூடுதலில் உலாவின இயேசு இன்றைக்கு நம்முடைய மத்தியில உண்டு. தலை குனிந்து வந்த நீ இந்த ஆராதனை முடிந்து போகும்போது தலை நிமிர்ந்து போக வேண்டும். ஹல்லேலூயா. பலவீனத்தின் ஆவியினால் தாக்கப்பட்ட நீ விடுதலையோடு திரும்பி போக வேண்டும். ஆமென். ஒரு ஜெபாலயத்திலே, ஒரு ஓய்வு நாளிலே, ஒரு சபை கூடு நாளிலே இயேசு அங்கே போனார். குஷ்டரோகியான மனிதன் ஓடி வந்து அவர் முன்னால முழங்கால் படியிட்டு, என் தேவனே உமக்கு சித்தமானால் என்னை குணமாக்கும் என்று சொன்னார். மனதுருகின இயேசு இப்பொழுதே எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாவா என்று சொன்னார். ஓ, இந்த ஓய்வு நாளிலும் இயேசு இங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் பாவ போராட்டங்களுக்கு முடிவு. ஹல்லேலூயா. உன் வேதனைகளுக்கு முடிவு. உன்னை ஆசீர்வதித்து இந்த கூட்டத்தில் இருந்து அனுப்ப விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம். இயேசு கிறிஸ்து அந்த ஆலயத்தில் அந்த பெண்ணை தொட்டார். அதோடு அவளுடைய முதுகெலும்பு சீர் செய்யப்பட்டு விட்டது. உனக்கு ஸ்பைனல் கார்டில் ப்ராப்ளம் இருக்கா, வேதனை இருக்கா? கர்த்தர் இப்பொழுது உன்னை தொடட்டும். உன்னுடைய எலும்புகள் நரம்புகள்ல வேதனை இருக்கா? கர்த்தர் இப்ப தொடட்டும். அன்றைக்கு ஓய்வு நாளிலே சபை கூடுதலில் உலாவின கர்த்தர், ஹல்லேலூயா,
இன்றைக்கு நம்முடைய மத்தியில உண்டு என்பதை நான் 100% விசுவாசிக்கிறேன் பிரியமானவர்களே. இதோ ஆவியானவர் அசைவாடுவது அதனுடைய அடையாளம். நீ சுகமாவது அது அடையாளம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கூட்டத்தில் கர்த்தர் ஒரு சிலரை தொடப் போகிறார் பிரியமானவர்களே. அன்றைக்கு ஓய்வு நாள் சபை கூடுதலிலே அநேகரை தொட்டு சுஸ்தமாக்கினவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு உன்னை தொடட்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆம். கனிவுடன் இறங்குமே கரமதை நீட்டுமே சுகமதை நீயுமே நம்பியே நான் நிற்கிறேன். கனிவுடன் இறங்குமே கரமதை நீட்டுமே சுகமதை Hallelujah, hallelujah, hallelujah. Purani samehali mina karabahani mana. ஆம். பேதுருடைய வீட்டுக்கு இயேசு போன பொழுது அவருடைய மாமி மிகவும் கடும் சுரத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தாள். சுருண்டு போய்விட்டாள். ஆனால் இயேசு தன்னுடைய கரத்தை நீட்டி அவளை தொட்டு தூக்கி விட்டார். அதோடு அந்த வேதனை போய்விட்டது, அந்த வியாதி ஓடி போய்விட்டது. அவள் எழுந்து உடனடியாக இயேசுவுக்கு பணிவிடை செய்தாள். ஊழியம் செய்ய வேண்டும் என்று உனக்கு ஆசை உண்டு, ஆனால் பல வியாதிகளும் வேதனைகளும் போராட்டங்களும் உன்னை தடுக்கிறது. இயேசுவின் நாமத்தில் உள்ள தொடுதல் இப்பொழுது உன்னை சுகமாக்கும். நீ கர்த்தருக்காக ஊழியம் செய்வாய். கனிவுடன் இறங்குமே கரமதை நீட்டுமே சுகமதை நீயுமே நம்பியே நான் நிற்கிறேன். ஆமென். ஓ கனிவுடன் இறங்குமே. ஆமென். கரமதை நீட்டுமே சுகமதை நீயுமே நம்பியே நான் நிற்கிறேன். கனிவுடன் இறங்குமே கரமதை நீட்டுமே சுகமதை நீயுமே நம்பியே நான் நிற்கிறேன். கனிவுடன் இறங்குமே கரமதை நீட்டுமே சுகமதை நீயுமே நம்பியே நான் நிற்கிறேன். Hallelujah, hallelujah. Que me halta. Amen, 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 amen. Hallelujah. ஆம். ஒரு நிமிஷம் டைம் தர்றேன். அதுக்குள்ள இந்த கூட்டத்தில் உள்ள ஒரு blessing உனக்கு கிடைக்க போகுது. ஆமென். ஒரே ஒரு நிமிஷம், 60 செகண்ட். அதுக்குள்ள கர்த்தர் உன்னை தொடுவார், உன்னோடு பேசுவார், உன்னை அபிஷேகிப்பார், உன்னை தூக்கி எடுப்பார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு நிமிடம். ஹல்லேலூயா. ஒரு புதிய பாஷை. ஹல்லேலூயா. ஒரு புதிய பாதை. ஹல்லேலூயா.
Hikara nistahania rabahana rabanat. Hikara kira. Hey, libikara mana mana. Kira bala 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 bakara. ஆமா, உனக்கு கொஞ்ச பலன் உண்டு என்று எனக்கு தெரியும். ஆனாலும் அந்த கொஞ்ச பலத்தை கொண்டு நீ எனக்காக கிரியை செய்ய நீ முற்படுகிறபடியினால் நான் உனக்கு திறந்த வாசலை வைத்து உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்ய போகிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சபை கூடுதலை பயன்படுத்திக் கொண்டு கர்த்தருக்குள்ளே முன்னேறி செல்ல அவரை சந்திக்க உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம்.